கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இயேசுவின் நாமத்திலே உங்களை அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்களுடைய போதகருக்கு என்னுடைய நன்றி தெரிவிக்கின்றேன். இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கொடுத்த இந்த வேலைக்காக அவருக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். உங்களுடைய பாஸ்டர் பல தடவைகள் எங்களுடைய சபையிலே நடந்த பல மீட்டிங்கில் பங்கெடுத்திருக்கிறார். ஈப்ரு பாஷைகளை படிப்பதற்கும் மற்ற போதகர்களும் அங்கே படிப்பதற்கும் அவர் பல தடவை அங்கே விஜயம் அளித்திருந்திருக்கிறார். அதுக்காக அவருக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். கர்த்தருடைய நாமத்திலே இந்த நாளிலையும் தேவனுடைய வார்த்தையிலே உங்களோடு கூட இந்த நாளில் கடந்து வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். விசேடமாக இந்த நாளில் பல வருடங்கள் ஸ்ரீலங்காவிலே ஆண்டவருடைய பணியை செய்து பல போராட்டங்கள் காரியங்கள் எல்லாம் இருந்தது. அது எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் ஜெயம் கொடுத்து ஆண்டவருடைய பணியை இங்கே செய்கிறதற்கு தேவன் வழிகளை திறந்திருக்கிறார். வழிகளை திறந்து நடத்தி கொண்டிருக்கிறார். அதுக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசேடமாக தேவனுடைய வார்த்தையிலே அதிகமாக நான் வேதாகமத்தை பார்த்த பகுதிகளிலே புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு எங்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் பல குழப்பங்களுக்கும் காரியங்களுக்கும் முகம் கொடுத்துரு நான் ஆண்டோடைய ராஜ்யத்தில் 2010 கடைசி 11 பெரிய போராட்டங்கள் காரியங்கள் எனக்கு இருந்தது. அதிலிருந்து தேவன் விடுதலையாக்கி தேவனுடைய பணியை சிறப்பாய் செய்வதற்கு தேவனுடைய வழிநடத்தலும் பரிசுத்தாவிய அந்த வேதத்திலிருந்து தந்த விளக்கங்களும் என்னுடைய வாழ்க்கையை சீராக மாற்றி தேவனுடைய ஆசீர்வாதத்தை தொடர்ந்து அவருடைய பணியை செய்ய ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அதுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். வேதாகமத்தில் நான் ஆபிரகாமை முதலாவது உங்கள் மத்தியில் கொண்டு வர விரும்புகிறேன். ஏனென்றால் புதிய ஏற்பாட்டில் ஆபிரகாமுடைய பேர் முதல் அதிகாரத்தில் 1வது வசனத்திலே ஆபிரகாமுடைய குமாரனாகிய தாவீதினுடைய குமாரனாகிய இயேசுவின் வம்ச வரலாறு என்று அது ஆரம்பிக்கின்றது. எனவே ஆபிரகாம் எவ்வளவு முக்கியமான ஒரு நபராக மோசேக்கு முன்னதாகவே இருந்து தேவன் தெரிந்து கொண்ட ஒரு நபராக தேவனை விசுவாசித்தவராக அதனால் அவன் நீதியாக்கப்பட்டவனாக அவன் கடந்து வந்து அந்த ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக நாங்கள் மாற்றப்பட்டிருக்கிறோம் என்றால் மிகையாகாது. எனவே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்ல முன்னதாக நாங்கள் ரோமர் எழுதின நிருபத்துக்கு கடந்து போகிறோம். ரோமருடைய நிருபம் இப்படியாக நாங்கள் பார்க்கின்றோம். 4வது அதிகாரத்திலே அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது. 1வது வசனம் 4வது அதிகாரம் 1வது வசனம் வாசி. ஆம், ஆபிரகாம் மாமிசத்தின்படி சரீரத்தின்படி என்னத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம் என்கிற வார்த்தை அங்கே வருகிறது. இது முக்கியமான சில பகுதிகள் வேதாகமத்திலே பார்க்கின்றோம். நீங்கள் ரோமர் எழுதின நிருபத்தை எடுத்தால் இயேசு கிறிஸ்துவிலே ஆரம்பித்து அது அப்படியே 2ஆம் அதிகாரத்திலே வரும் பொழுது நியாயப்பிரமாணத்தை பற்றியெல்லாம் போதித்து 3ஆம் அதிகாரத்தில் அது இப்படியாக வந்து முடிகின்றது. ஏனென்றால் 19 வரை நியாயப்பிரமாணத்தில் உள்ளவர்களுக்காக இஸ்ரவேலர்களுக்காக நிறைய விடயமும் அங்கே கூறப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். இஸ்ரவேலுடைய மேன்மைகள் காரியங்கள் இதெல்லாம் பற்றி அது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இதை கடந்து என்ன சொல்லுது என்றால் இந்த பகுதியில் இந்த 2வது அதிகாரம் 3வது அதிகாரம் 20ஆம் 19ஆம் வசனம் வரை 3ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லுகிறது என்றால் இஸ்ரவேல் ஜனத்தையும் சொல்லி
நன்றி. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்க பிரகாரம் இஸ்ரவேலருக்கும் சொல்லுகிறார், நோ ஒன் இஸ் ரைச்சஸ்னஸ். யாருமே இஸ்ரவேலராக இருக்கலாம், நாம் புறஜாதிகளாக இருக்கலாம், ஒருத்தரும் நீதிமான்கள் அல்ல என்கிற ஒரு விடயத்தை இந்த பகுதி எங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுகிறது. 10வது வசனம் 3வது அதிகாரம் அப்படி தான் நமக்கு சொல்கிறது. ஒருவரும் இல்லை, ஒருவனாயிலும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான் ஒருவனும் இல்லைன்னு அந்த வார்த்தையோடு முடிகிறது. என்ன இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வோம் என்றால், எப்படி ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டான் என்பதை இந்த ஆதியாகமம் சொல்லுகின்றது. அதற்கு தான் இங்கே இந்த பகுதி சொல்லுகிறது. என்னத்தை நீ கண்டடைந்தாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இது கிறிஸ்தவத்திலே நாங்கள் இருக்க பகுதியெல்லாம், நீ ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீ போனாயே, என்னத்தை நீ கண்டடைந்தாய், என்னத்தை கண்டடைந்தாய். மக்கள் இதை தான் நம்மளை நோக்கி பார்க்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். நீ என்னத்தை கண்டடைந்தாய் என்கிற விடயம். இது எப்படி நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம்? இந்த 4வது அதிகாரம் 2வது வசனத்திலே இப்படியாக ரோமர் நிருபம் சொல்லுகிறது. ஏதுவும் இல்லை. ஆபிரகாம் மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆபிரகாம் மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றும் இல்லை. அவன்தான் இஸ்ரவேலின் ஆரம்ப தகப்பன். அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. இன்றைக்கும் நாங்கள் அவரை தகப்பன் என்று தான் அழைக்கின்றோம். மேன்மை பாராட்ட எதுவும் இல்லை. ஏனென்றால் அவன் கிரிகைகளினாலே மேன்மை நீதிமானாக்கப்படவில்லை என்றது சொல்லுகிறது. தேவனுக்கு முன்பதாக மேன்மை பாராட்ட எதுவும் இல்லை. 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுது, இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே நீக்கப்பட்டிருக்கிறது? ரோமரில் புதிய ஏற்பாட்டில் மேன்மை பாராட்டுவது, பெருமை பாராட்டுவது தேவனுக்கு முன்பதாக மனிதனுக்கு நீக்கப்பட்டிருக்கிறது. மேன்மை பாராட்ட முடியாது. ஏனென்றால் எல்லாரும் பாவியாகி நாங்கள் என்ன செய்தோம்? தேவனுடைய மகிமை இழந்து போனோம். இதற்கு தான் பழைய ஏற்பாட்டிலே பல விடயங்களிலே கடவுள் மனிதரை நடத்தியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். நாங்கள் அந்த பகுதிக்கு ஆழமாக போவதில்லை. ஆனாலும் மேன்மை பாராட்டல் எல்லா மனிதருக்கும் நீக்கப்பட்டு இருக்கிறது என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. நீக்கப்பட்டது அப்படிங்கிறது எந்த பிரமாணத்திலே அது நீக்கப்பட்டிருக்கிறது, எந்த பிரமாணத்தினாலே அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது? இதை நீங்கள் பார்த்தால் வேதாகமம் சொல்லுகிறது 28வது வசனம், அந்த 3வது அதிகாரம் 28வது வசனம். விசுவாசத்தினாலே மனிதன் நீதிமான் என்று தீர்க்கப்படுகிறோம். ஆபிரகாம் விசுவாசத்தினாலே 15 வசனம் சொல்லுகிறது, அவன் தேவனை விசுவாசித்தான், அதை தேவன் அவனுக்கு நீதியாக எண்ணிட்டார். நாங்கள் இஸ்ரவேல் ஜனத்தோடும் கூட எல்லாரோடும் கூட நாங்கள் இஸ்ரவேல் அல்லாதவர்களாக இருந்தாலும் எல்லாருக்கும் தகப்பனாக அவன் தான் இருக்கிறான். எப்படி அவன் நீதிமானாக்கப்பட்டான் விசுவாசத்தில், அதே வண்ணமாக தான் நாங்களும் விசுவாசத்தில் நீதிமானாக்கப்படுகிறோம். ஏனென்றால் அதில் பெருமை அடைவதற்கு நமக்கு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் அந்த 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, ரோமரில் வேத வாக்கியம் தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது நமக்கு, இதுதான் நமக்கு முக்கியம். தேவனுடைய வசனம் என்னை குறித்து என்ன சொல்லுகிறதோ மிகவும் முக்கியம். நாங்கள் என்னை குறித்து தேவனுடைய வார்த்தை எது சொல்லுகிறதோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றி. அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றி. நம்முடைய வெற்றியின் வாழ்க்கையிலே முன் கொண்டு சொல்வதற்கு வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாமை பற்றி என்ன சொல்லுகிறது?
வாசிங்க. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. அதில் தான் அவன் நீதிமானாக்கப்பட்டான். தேவனை விசுவாசித்ததினால தான், தேவனை விசுவாசித்து இதனால தான் அவன் நீதியாக்கப்பட்டான். 5வது வசனம் சொல்லுது, ஒரு கிரியையும் செய்யாமல் ஆம், அதுதான் ஆபிரகாம். அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியா எண்ணப்படும். நாம் எல்லாரும் தேவனை யாரும் காண முடியாது. விசுவாசம் இல்லாமல் நீங்கள் எபிரேயர் 11:6 தேவனை பிரியப்படுத்தவே நீங்கள் முடியாது. விசுவாசம் இல்லாட்டி தேவனை பிரியப்படுத்தவே முடியாது. விசுவாசம், நாங்கள் இன்றைக்கு தேவனோடு நிற்கிறோமா, இந்த விசுவாசம்தான். நம்பிக்கை எதிர்காலத்துக்குரியது, விசுவாசம் நிகழ்காலத்துக்கு உரியது. விசுவாசத்தில் தான் நாங்கள் என்ன செய்கிறோம், நிலை நிற்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியவே படுத்த முடியாது. we can't please God without faith. ஏனென்றால் அவரிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் எபிரேயர் 11:6 சொல்லுது. அவரை தேடுற பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். நான் தேவனை விசுவாசிக்கும் பொழுது பலன் அளிக்கிறார், பலன் கொடுக்கின்றார். மெயினாக நான் உங்களுக்கு விசுவாசத்தை பேசி ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து பல விடயங்களை சுட்டி காட்ட விரும்புகிறேன். இது என் வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. விசுவாசத்திலே எப்படி வாழ்வது, எப்படி ஜீவிப்பது, எப்படி முன்னேறுவது, எப்படி வெற்றி அடைவது, எப்படி தேவனுடைய வார்த்தையை உபயோகிப்பது, இது அனைத்தையும் இதில் ஒரு பெரிய மாற்றத்தை என் வாழ்க்கையில் கண்டடைந்தவன். ஊழியத்திலே, பணியிலே, தனிப்பட்ட வாழ்க்கையில் இதை கண்டடைந்தவன். எனவே விசுவாசிக்கும் பொழுது பெருமை நம்மளை விட்டு வெளியே போகுது தெரியுமா? பெருமை, தேவனுக்கு முன்பதாக யாரும் மேன்மை அடைய முடியாது, பெருமை அடைய முடியாது. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தாழ்மை உள்ளவனுக்கோ அதிகமாக கிருபை அளிக்கிறார், யாக்கோபிலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் கிருபை அளிக்கிறார். எனவே மனிதன் தேவனுக்கு முன்பதாக போய் பெருமை அடைய முடியாது தான் வேதாகமத்தின் திட்டவட்டமான போதனையாக இருக்கிறது. நாம் தேவனுக்கு முன்பதாக எப்படி இருக்கிறோம், பாவியான எங்களை தேவன் எப்படி அவர் எங்களை நீதிமான ஆக்கியிருக்கிறார், எப்படி அவருடைய பிள்ளையாக ஆக்கியிருக்கிறார், எப்படி புது சிருஷ்டியாக ஆக்கியிருக்கிறார். 2 கொரிந்தியர் 5:17 பிரகாரம் நான் புது சிருஷ்டியாக ஆக்கியிருக்கிறார் என்னை. அவர் என்னை கொலோசியர் 1:12 பிரகாரம் என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறார். கொலோசியர் 2:10 பிரகாரம் பரிபூர்ணமாக்கி இருக்கிறார் என்ற வார்த்தைகளை புதிய ஏற்பாட்டிலே ஆழமாக பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நாங்கள் இப்படி ஆக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் இன்றைக்கு இப்படி இருக்கிறோம் என்றால் ஆபிரகாமுடைய அந்த சுதந்திரத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் உரியவர்களாக இருக்கிறோம் என்றால் இயேசு தான் காரணம், அவருடைய தியாகம் தான் காரணம். என்ன தெரியுமா, நான் பார்த்த விடயங்களிலே நீங்கள் யோவான் 3ஆம் அதிகாரத்தை எடுத்தால் ஒரு விடயத்தை பார்க்கலாம். விசுவாசத்தை பற்றி சொல்லும் பொழுது அங்கே என்ன சொல்லப்படுகின்றது? 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் வாசிக்கிறது சொல்கிறது வாசிங்க. 16ஆம் அதிகாரத்தில் எல்லாருக்கும் நல்லா தெரிந்த வசனம். ஏனென்றால் குமாரனை, ஒரே பேரான குமாரனை யார் விசுவாசிக்கிறார்களோ அவன் வந்து அழிந்தே போக மாட்டான், கெட்டே போக மாட்டான், அவனுக்கு நித்திய வாழ்வு என்று வசனம் சொல்லுகிறது. அவரை தந்தருளி தேவன் இவ்வளவாக அன்பு வைத்தார். தேவனுடைய அன்பு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை எடுத்தால் அந்த கடைசி வசனத்தில் பாருங்கள், இது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இது நிலைத்திருக்கிறது பூமியில். அதெல்லாம் சொல்லுது 13ஆம் அதிகாரத்தில் அன்பை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. அது அன்பை எவ்வளவாக முக்கியப்படுத்தி இருக்கின்றது. அந்த அன்பில் என்னென்ன நிலைத்திருக்கிறது? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு நிலைத்திருக்கிறது. இதில் அன்பே பெரியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மை. இதை நீங்கள் பார்க்கும் பொழுது
அதில் விசுவாசம் நிலைத்து இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பு நிலைத்து இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது எது நிலைத்து நிற்கும்? பல காரியங்கள் அந்த அதிகாரம் சொல்லப்பட்டிருந்தாலும் விசுவாசம் நிலைத்து நிற்கிறது, அன்பும் நிலைத்து இருக்கிறது. எனவே தேவனை நாம் விசுவாசிக்கிறது தான் நம்ம வாழ்க்கையின் உயர்வே இருக்கிறது என்று சொல்லுகிறேன். உலகத்திலே மனிதனை நம்பலாமா, விசுவாசிக்கலாமா என்று நீங்கள் கேட்டால் வேதம் என்ன சொல்லுகிறது என்று நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். மனிதனை நம்ப முடியுமா, நம்பலாமா அப்படிங்கிற காரியத்திற்கு பல விடயங்கள் இருக்கிறது. அதில் ஒருத்தர் சொல்வார், மனிதனை எப்படி நம்பணும், எப்படி காரியத்தை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு பல விடயம் இருக்கிறது. நம் மனிதர்களை நம்பாமலும் இருக்க முடியுமா? எல்லாரையும் ஒரு விடமாக நம் எண்ணிவிட முடியுமா? அப்படி முடியாது. எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் உறுதிப்படுத்தலாம். எப்படி? பணத்தை நான் நம்பலாமா? பணம் என்னுடைய நம்பிக்கைன்னு சொல்லலாமா? சொல்ல முடியாது. ஆனாலும் நன்றாக சொல்லுங்கள், ஒருவரிடம் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் அதை வைத்து தான் அவருடைய நம்பிக்கையை நாம் அவர் மேல் வைக்க இயலும். என்னிடம் ஒருவர் 2 கோடி ரூபாயை கொடுத்து என்ன செய்கிறார், பேங்கில் கொண்டு போட்டுரு அப்படின்னு என்கிட்ட நம்பிக்கையாக கொடுத்தாருன்னா அதை நான் உண்மையாகவே அந்த டிபாசிட் பண்ணிட்டேன்னா என்னை நம்ப முடியும். பாருங்கள், அந்த பணம் என்னை எப்படி நம்பிக்கைக்குரியதாக மனிதனுக்கு ஆக்குகிறது. அது வித்தியாசம் என்ன? என்னை அவர் நம்பியிருக்கிறார், அவருடைய என் கையில் கொடுக்கலாம், அது எங்களை உறுதிப்படுத்துது. ஆனால் வேற பல விடயத்தை பாருங்கள், என்னுடைய தேவைக்காக என்னுடைய ஆதாரமாக மனிதனை நம்ப முடியுமா? முடியாது, முடியாது. நம்முடைய ஆதாரம் மனிதர்கள் அல்ல, நம்முடைய ஆதாரம் இந்த உலகம் அல்ல, நம்முடைய ஆதாரம் நம்முடைய வேலை அல்ல, நம்முடைய ஆதாரம் இந்த உலகத்தில் உள்ள எதுவுமே அல்ல. கர்த்தரே ஆதாரம், கர்த்தரே ஆதாரம். சோசம் அவர் தான். நாங்கள் அவரை விசுவாசிக்கும் பொழுது தான் பூமியிலே ஆசீர்வதிக்கப்படுறோம். அவரை விசுவாசிக்கும் பொழுதுதான் நீதிமானாகவும் வாக்கப்பட்டிருக்கிறோம். இது எங்களோட வாழ்க்கையை நீ யோசிக்கும் பொழுது இந்த 3ஆம் அதிகாரத்தில் இன்னொரு வசனத்தை சொல்லிட்டு நான் திரும்பி வர விருப்பப்படுகிறேன். 18வது வசனத்தை வாசிப்போம். யார் ஆக்கினை, நித்திய தண்டனை, இது சுவிசேஷர் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை விசுவாசிக்கிறவன் நித்திய தண்டனைக்கே உள்ளாக மாட்டான். அவரை வாசிங்க. விசுவாசியாதவனும் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடினால் எப்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? எப்படி எல்லா மனிதனுக்குமே ஒரு டோர் தான் ஆண்டவர் வச்சிருக்கார். அது இஸ்ரவேலாக இருக்கட்டும், அது புறஜாதிகளாக இருக்கட்டும், இயேசு ஏற்றுக்கொண்டவராக இருக்கட்டும், உயர்ந்தவராக இருக்கட்டும், தாழ்ந்தவராக இருக்கட்டும், படித்தவராக இருக்கட்டும், படிக்காதவராக இருக்கட்டும், சொத்து உள்ளவராக இருக்கட்டும், பணம் இல்லாதவராக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், எந்த நிலைமையில் மனிதன் இருந்தாலும் மனிதனை கடவுள் என்ன செய்திருக்கிறார்? நேசித்திருக்கிறார். எல்லா மனிதனையும் ஒரே விதமாக தான் நேசித்திருக்கிறார். தேவனிடத்து பாகுபாடே இல்லை. எந்த மனிதனும் அவரை அறியாததுனால தான் அவன் அப்படி இருக்கான். எல்லாம் ஒரே விதமாக தான் தேவன் நேசித்திருக்கிறார். அவர்களை எப்படி நம்மளை நீதிமானாக்குறார், ஆசீர்வதிக்கிறார்? விசுவாசத்தை வைத்து தான், அவர் மேலே வைக்கிற விசுவாசத்தை வைத்து தான். அந்த டோர் வழியாக அந்த சோர்ஸ்குள்ளே நாங்கள் அடைய முடியும். அதுதான் டோர் எல்லா மனிதனுக்கும். யாரும் நான் இப்படி போயிட்டு தான் இந்த பெருமை அடையாது எந்த மனிதனுக்கும். பாவிக்கே தேவன் வைத்துட்டார். விசுவாசியா நீ நீதிமானாக முடியும், விசுவாசித்தால் நீ வாழ முடியும், விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். ரோமர் எழுதின நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினால நான் பிழைக்க முடியும் இந்த உலகத்தில், நான் விசுவாசத்தினால நான் வாழ முடியும். அப்படி விசுவாசிக்காட்டி அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு. தேவனுடைய நியாய தீர்ப்பே அதுதான். தேவனுடைய நியாய தீர்ப்பே அதுதான். விசுவாசி காட்டி நம் நீதிமானாக்கவும் பட முடியாது. அதனால தான் ஆக்கினை தீர்ப்பு அவனுக்கு கிடைக்கிறது. யோவான் 3:16 முக்கியமான வார்த்தைங்க.
வேதாகமத்திலே அவன் கெட்டே போக மாட்டான். அவரை விசுவாசிக்கிறேன், அழிந்தே போக மாட்டான். அவனுக்கு அழிவு கிடையாது. தேவனுடைய குமாரனத்தில் விசுவாசம் வைத்தார். இன்னொரு வார்த்தை இதே அதிகாரத்தில் கடைசியில் ஒரு வார்த்தையை வாசிப்போமா? கடைசி வசனத்தை 36. குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கவன் நித்திய ஜீவனை உடையவனா இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனும் ஜீவனையே காண மாட்டான். இந்த வார்த்தையை ஆழமா யோசிங்க. யார் மேல தேவன் கோபமா இருக்காரு? தேவனுடைய குமாரனுடைய நாமத்தில் விசுவாசமா இல்லை, கோபமா இருக்காராம். நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. தேவன் யார் மேல கோபமா இருக்கார்? அவரை விசுவாசிக்காதவர்கள் மேல். பிரியமானவர்களே, எவ்வளவு முக்கியம்! இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மளை தேடி வந்து பாவியாக எங்களை மீட்க அவர் செய்த தியாகம், அவருடைய வார்த்தை எவ்வளவு முக்கியமாக இருக்குது. அவருடைய வாழ்க்கை. நாங்கள் ஒரு ராபோஜனம் பண்ணுற நேரம், அப்பமும் பானத்தையும் எடுத்து அவரை நினைக்கிற நேரம், இதை தாங்க நினைக்கிறோம். எதை நினைக்கிறோம்? அவருடைய தியாகம், அவருடைய தியாகம், அவருடைய பாடுகள், அவருடைய இரத்தம், அவருடைய உயிர் தெழுதலுங்க. அவரை நினைக்கிறேங்க. ஆண்டவர் சொல்லிட்டு போனேன், என்னை மறக்கிறாம இருக்கிறதுக்கு இன்றைக்கு மட்டும் அல்ல, அப்பம் எடுக்கிற நேரம் மட்டும் இல்லை, யூ டெய்லி when you wake up on the bed, நீங்க ஒரு உங்களுடைய இரவு படுத்து காலையில் எழும்பும் பொழுது நித்திரையை விட்டு நீங்க ஜீசஸை தாங்க நினைக்கணும், அவருடைய தியாகத்தை தாங்க நினைக்கணும், அவருடைய உயிர் தெழுதலை தாங்க நினைக்கணும். அவர்னால தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம். அவர் தான் சபைக்கு தலைமை, அவர் தான் எங்களுடைய சபைக்கு தலையாக இருக்கிறார். எவ்வளவு முக்கியங்க! நாட் ஓன்லி சண்டே ஒன்லி, இந்த பிரெட்டை எடுக்கிற நேரம் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் நினைக்கணும், என்னை நீதி ஆக்கின ஆண்டவர், என்னை நீதிமான ஆக்கினவர், அவரை விசுவாசிக்கும் பொழுது. அதுதான் இந்த ரோமர் நிருபத்தில் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விஷயம் என் வாழ்க்கையில் மாபெரும் ஒரு அதாவது சொல்கிற ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தின காரியம் என்னுடைய எல்லா பகுதிகளிலும். உண்மையிலே நான் சொல்லுகின்றேன். அதனால் ஆபிரகாம் மட்டுள்ள தேவனை விசுவாசித்தது வேதாகமம் இப்படியாகவே நமக்கு சொல்லுகின்றது. அவன் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறான் என்ற காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை எப்படி சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. இந்த 4ஆம் அதிகாரத்தில் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாத்தையும் பார்க்க முடியாது, அவ்வளோ பெரிய விடயம் இதில் காணப்பட்டிருக்கிறது. அவனுடைய விசுவாசம் 19 சொல்லியிருக்கு, பலவீனமாகவே இருக்கவில்லை. அது வீக்கா இருக்கல அவனுடைய விசுவாசம். நோ வீக் இன் ஃபெய்த். அவன் 100 வயதா இருக்கும் பொழுதே தேவன் இதை செய்வார்னு விசுவாசான். அப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 21 வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். முழு நிச்சயமாக நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இந்த உலகத்தை யார் ஜெயிக்கலாம்? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. யார் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவன்? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அன்றி, அவரை விசுவாசிக்கிறவனை அன்றி யார் உலகத்தை ஜெயிப்பவன்? இந்த உலகத்தை ஜெயிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். யார்? அந்த யோவான் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத 4, 5, 6 வசனத்தில் நீங்கள் வேணா அப்புறம் பார்த்துக்கொள்ளுங்க. உலகத்தை எப்படி ஜெயிக்க முடியும்? முடியும். தேவனுடைய குமாரனுடைய நாமத்தில் விசுவாசிக்கிறவன் ஜெயிக்க முடியும். அப்ப இந்த காரியத்தை நீங்கள் பார்க்கிற நேரம், அவன் விசுவாசத்தில் வல்லவனானா. நான் விசுவாசத்தில் வல்லவனா மாறணும். அப்படி மாறினால் யோவான் 14:12 சொல்லியிருக்காரு. 14 என்னை விசுவாசிக்கிறவன் என்ன பாக்கிலும் பெரிய காரியத்தை செய்வான்ட்டாரு. எப்படி சொல்லிட்டாரு? அதை ஒரு ஆமேன் சொல்ல. ஆமேன். நீங்க விசுவாசிங்களா? உங்க தேவைகள் மட்டுமல்ல,
நீங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்திலேயே பெரிய காரியத்தை செய்ய முடியும். அவ்வளோதான். உங்கள் வாழ்க்கையிலேயே அப்படி தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். எனவே நாம் இந்த விசுவாசத்தை நாம் வளர்க்கும் பொழுது, நாம் விசுவாசத்தில் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறத உங்களுக்கு நான் சொல்லிட்டு அப்படி கடந்து போவோம். என்ன சொல்ற? நீதியாக எண்ணப்பட்டது என்பது ஆபிரகாம் என்னத்தை கண்டடைந்தான்? ஆபிரகாம் என்னத்தை கண்டடைந்தான்? என்னத்தை பெற்றுக்கொண்டான்? அவன் நீதிமானாக்கப்பட்டான். அவனுக்கு வேதவாசியம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. அவன் நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசத்தில் நீதி அவனுக்கு கொடுக்கப்பட்டது. 2 விதமான நீதி இருக்கிறது. ஒன்று தேவ நீதி, ரோமர் 10ஆம் அதிகாரத்தின் பிரகாரம். இன்னொன்று சுயநீதி, மனிதனுடைய சுயநீதி. இதை பற்றி நான் எடுத்தேன்னு சொன்னால் அது அழுக்கான கந்தைன்னு சொல்லியிருக்கு. நீங்கள் வேதாமத்தை எடுத்து பார்த்தா நம்முடைய நீதிக்கு முன்பதாக தேவ நீதியை நாங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம நிற்க முடியாது. நாங்கள் யாருடைய நீதியில் நிற்கிறோம் தெரியுமா? கிறிஸ்துனுடைய நீதியில். அவர் எங்களுக்காக அந்த இடத்தை எடுத்துக்கிட்டதுனால அவருடைய நீதி. நம்முடைய நீதி போதாதுங்க. நம்முடைய நீதி நாங்கள் முயற்சி செஞ்சு பெற முடியாதுங்க. அதுதான் வேதம் சொல்லுகிறதை நான் கண்டடைந்தேன். இதில் என்ன சொல்லுகிறது? ஒன்றும் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்கிட்டார். அதுதான் ஆபிரகாமுக்கு கிடைத்தது. அப்போ இந்த 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா என்ன சொல்லலாம்? இங்கே பாருங்க, அந்த கடைசி 2 வசனம், அந்த நீதியாக்கப்பட்டது என்பது 23 வாசிங்க. 4:23 நீங்கள் வாசிச்சா நல்லோம். அது நீதியாகப்பட்டது என்பது அவனுக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் எழுதப்பட்டிருக்குது, நமக்காக. நான் அந்த வார்த்தையை தெரிஞ்சோன்னே அந்த வசனத்துக்கிட்ட என்ன தெரியுமா, என் இன்சலை எழுதி வச்சுட்டேன். பழைய பைபிள்லாம் எழுதி வச்சுருக்கிறேன், பாஷ பைபிள்லாம் என் பேரை இன்சல் பண்ணி வச்சுருக்கேன். எனக்காகவும் எழுதப்பட்டிருக்குது. வேதாகமத்தை எடுத்தால் சில காரியம் எனக்காக எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லாரும் அப்படி தான் எடுக்கணும். நீங்கள் ஒவ்வொருவரும் எனக்காக எழுதப்பட்டிருக்கிறது. அது பொதுவாக எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்களுக்குரியதை நீங்கள் அதிலிருந்து கண்டு எடுக்கும் பொழுது வெற்றியாக மாறிடுவீங்க. அது உங்களுக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது, எனக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது, இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து எல்லாருக்கும் உரியவர், உலகத்துக்கே உரியவர், உலகத்துக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தவர். அதனால் அந்த கடைசி 2 வசனம் எப்படி நம்ம நீதிமான ஆகிறோம்னு சொல்லுது. வாசிங்களேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவரை நம்ம அவரை விசுவாசிக்கிறோமா, அப்படியே நமக்கு ஆகிரும். அவர் அப்படியே ஆகிரும், அப்படியே எண்ணப்படும், அப்படியே எண்ணப்படும். 25 நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நான் நீதிமானாக்கப்படுவதற்காக. இதுதாங்க ஈஸ்டர், இதுதான் ஈஸ்டரே. நான் நீதிமானாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டு இருக்கிறார். Glory to God, glory to Jesus. அவர் எழுப்பப்பட்டிருக்கார் நான் நீதிமானாக்கப்பட. அதை விசுவாசிக்கும் பொழுது நீதிமானாக்கப்படுகிறோம். இதுதான் மார்ட்டின் லூதர் கொண்டு வந்த சத்தியம். ஒரு எழுப்புதல் காரியம் உண்டானது. என்ன சொல்லுது? 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இது மார்ட்டின் லூதருடைய வார்த்தைங்க. புரட்சியை கொண்டு வந்தவர். விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியா யாரும் ஆகிடலாம், தேவனுடைய பிள்ளை ஆகிடலாம், புது சிருஷ்டி ஆகிடலாம். அதனால அப்படி நாங்கள் நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறபடியால் தேவனிடத்தை சமாதானம் பெற்றிருக்கிறோம். அப்படியே எது இன்னொரு வசனத்தை உறுதிப்படுத்துது? 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்களா. அவருடைய இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அதை விசுவாசிக்கும் பொழுது the blood, through the blood of Jesus விலையேறப்பட்டதுங்க. இந்த 1 பேதுரு சொல்லுது, ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம், அவருடைய தியாகம் விலையேறப்பட்டதான் உலகத்தில்.
இந்த உலகத்தில் உள்ள பணத்தை பார்க்கிலும், இந்த உலகத்தில் உள்ள வெள்ளியை பார்க்கிலும், இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களை பார்க்கிலும் அவருடைய தியாகம், அவருடைய இரத்தம் விலையேறப்பட்டது. நாங்கள் விடுதலை ஆகிடுவோம். அப்படிதான் சொல்லுகிறது. விலையேறப்பட்ட இரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறோம், அதை விசுவாசித்ததுனால. வெரி கிரேடுங்க. இதை நான் யோசிக்க உலகத்தை வென்றுருவோம், உலகத்தை ஜெயித்துருவோம். நம்ம எதுவும் ஜெயிக்க முடியாதுன்னு இல்லை, உங்களோட காரியங்கள் எதுவாக இருந்தாலும். அதனால் இந்த காரியத்தை பார்க்குற நேரம் இந்த விசுவாசத்தில் நீதிமானாக்கப்பட்ட இந்த விடயம் மிக முக்கியமானது. அதை 17 அதை வாசியாவே நேரம் போயிடும். அதனால நீங்கள் சொல்லுது, இந்த கிருபையின் ஒருவனுடைய மீறுதலினாலே ஒருவன் மூலமாக மரணம் ஆண்டு கொண்டது, கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாய ஈவுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரைச்சஸ்னஸ் அது ஈவுன்னு சொல்லியிருக்கு. இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து நாங்கள் ஆளுவோம், ரெய்னிங் லைஃப். இந்த உலகத்தை ஆள முடியும், இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் என்ற வார்த்தை அங்கே வருகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் இயேசு கிறிஸ்துவினாலே. அதனாலே நாங்கள் நீதியாக்கப்பட்டிருக்கிறோம் இயேசுவை விசுவாசித்த உடனே. இது சில நேரம் நமக்கு விளங்காது, நமக்கு புரிய வைக்க முடியாது. இதை நாங்கள் புரிந்து கொள்ளணும். அதை தான் ஒரு முறை கெனத் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அமெரிக்காவில் ஒரு மாநிலத்தில் போய் பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த ரைச்சஸ்னஸை பற்றி பேசிக்கிட்டு இருந்திருக்காரு, இந்த நீதியை பற்றி பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த நேரம் ஒரு ஆண்மகன், ஒரு மேல் என்ன செஞ்சிருக்கார், போயிட்டு அவரை முடிஞ்சோன்னு உங்களை காண முடியுமான்னு கேட்டிருக்காரு. அப்போ வாங்க பேசலாம்னு கடைசியாக அந்த மீட்டிங்லாம் முடிஞ்சோன்னு போய் கேட்டிருக்காரு. அவர் கேட்டிருக்காரு, வாட் ஆர் யூ ப்ரீச்சிங்? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். எனக்கு நீங்கள் பேசுகிறது எனக்கு ஒன்றும் விளங்கலை. அப்போ கேட்டால், வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? உனக்கு என்ன பிரச்சனை? அவர் சொல்லியிருக்காரு, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டாயா? ஆமாம். நீ அவருடைய பிள்ளை ஆகிட்டேன்னு நினைக்கிறாயா? ஆமாம். அப்படியா? சரி. நீ ஆனா பெண்ணான்னு கேட்டிருக்கான். நான் ஆண், நான் ஒரு மேல். நீ எப்படி அந்த ஒரு ஆணா பிறந்த இந்த உலகத்தில்? நீ அதுக்காக என்ன செஞ்சேன்னு கேட்டிருக்காரு. நீ என்ன பண்ணுன இந்த உலகத்தில் நீ பிறக்கிறதுக்கு? சொன்னா, நான் ஒன்றுமே பண்ணலை, நான் அப்படியே பிறந்துட்டேன், நான் மனிதனாக பிறந்துட்டேன், அதுதான் நான் பிறந்திருக்கேன், நான் ஒன்றும் அதுக்கு பண்ணலை. அவர் சொன்னாராம், அதே மாதிரி தான் நீ இயேசுவை ஏற்றுக்கிட்டு வந்துட்ட பாரு, அவரை ரட்சகரா ஆண்டவரா அவர் உனக்கா மறிச்சு உயிரோடு இந்த விசுவாசி நீ ஏற்றுக்கொண்டு வந்த பாருங்க, அந்த நேரம் நீ மறுபடி பிறந்துட்ட. யூ ஆர் born again. நீ பிறந்துட்ட, நீ யூ ஆர் born again. நீ அப்படி பிறந்திருக்க. அப்ப அவர் சொன்னானே, இல்லை நான் ஒவ்வொரு நாளும் நான் நீதிமான ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், உபவாசம் இருக்கேன், ஜெபிக்கிறேன். இதெல்லாம் நல்ல, நீ உபவாசம் இருக்கலாம், ஜெபிக்கலாம், எல்லாம் நீ செய்யணும். அப்படி செஞ்சதுனால நீ நீதிமான் ஆகலை, நீ பிறந்தது மூலம் தான் நீதிமான் ஆக்கியிருக்காய். நீ அப்படி இருக்கணும், ஆனால் அது மூலமாக தான் நீ நீதிமான் ஆகியிருக்கிறாய் என்று சொன்னாராம். அதே மாதிரி அது அந்த விளக்கம் அருமையாக இருந்துச்சுங்க. நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே வந்தோன்னீங்க, 2 கொரிந்தியர் 15 புது சிருஷ்டிங்க, மறுபடி பிறந்திருக்கீங்க விசுவாசத்தில். புது சிருஷ்டி, பழையவை எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதியதாயின. நீங்கள் நீதிமானாக்கப்பட்டதினால் கிடைத்த காரியம் அதுதான் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது வேதாகமத்தில். அப்போ நாங்கள் கொலோசியர் 1:12 பிரகாரம் தகுதி ஆக்கியிருக்காருங்க, நம்மளை தகுதிப்படுத்தினவருங்க. 2:10 சொல்லுது, பரிபூர்ணமாக்கியிருக்காருங்க. அவருடைய தியாகம், அவருடைய ரத்தம் விசுவாசித்த பொழுது என்னை பிள்ளை ஆக்கியிருக்கார், பாவியாய என்ன. அது சுத்த கிருபை, அதுக்கு நான் ஒன்றுமே பண்ண இயலாது. அவருடைய பிள்ளை ஆகிறதுக்கு எவ்வளோ பெரிய சிலாக்கியம். இந்த விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்க வச்சு போடும், நம்மளை வெற்றி ஆக்கி போடணும். நம்மளுடைய எந்த விடயமாக இருக்கட்டும் வாழ்க்கையில் நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கலாம், இவங்க என்னை எப்படி சொல்கிறாங்க, அவங்க என்னை எப்படி சொல்கிறாங்க, இவர் இப்படி சொல்கிறாரு, அப்படி சொல்கிறாரு. அந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாதுங்க. நான் என்ன வார்த்தை என்ன சொல்லுது
அங்கே தான் ரொம்ப கவனம் செலுத்தணும். வாட் இஸ் வேர்ட் ஆஃப் காட் சேஸ் அபவுட் மீ? வாட் வேர்ட் ஆஃப் காட் சேஸ்? தேவனுடைய வார்த்தை என்னை என்ன சொல்லுகிறது? என்னை பிள்ளை என்று சொல்லுகிறது. யோவான் 1:12 என்ன சொல்லுது? நீங்கள் பார்க்காமே சொல்லணும். இதெல்லாம் பைபிள் வச்சுருக்கேன். நீங்கள் நல்லா அதிகாரம், authority என்ன செய்து? விசுவாசி ஏற்றுக்கொண்டீங்களா? யூ ஹேவ் authority. அதை லீகலா பாவிக்க முடியும். யூ ஆர் சைல்ட் ஆஃப் காட். யூ ஆர் நியூ கிரியேஷன். நீங்க அவருடைய பிள்ளையா இருக்கீங்க. தைரியமாயிருங்க. இந்த உலகத்தை எதுவும் நம்மளை இது பண்ணி தெரியாதுமா? ஒன்றும் பண்ண முடியாது. அது authority. இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆட்சிகளை பார்க்கிலும், உலகத்தில் இருக்க எல்லா அதிகாரங்களை பார்க்கிலும் மேலான அதிகாரம் இது. தேவனிடத்தில் வந்த அதிகாரம். நீங்க தேவனுடைய பிள்ளை, மறுபடி பிறந்த நீதிமான். நீங்க நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீங்க. நீதிமானுடைய ஜெபம் தான் ஊக்கமா இருக்கும். அவனுடைய ஜெபம் கேட்கப்படும். இதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களுடைய ஜெபம் விசுவாசம் கலந்து இருக்கல, அதுல பலனே இருக்காது. தெரியுமா? நாங்கள் அந்த பாதிக்கெல்லாம் போக முடியாது. விசுவாசத்தை நீங்க விசுவாசம் கலக்கல ஜெபத்தில், வெறுமனே போயிடும் ஜெபம். ஒருத்தர் சொல்லுவாங்க பாருங்க, நிறைய பேர் சாட்சி சொல்லுவதை முன்ன கேட்டிருக்கேன். எனக்கு ஒரு 1000 ரூபா தேவைப்பட்டுச்சு. நான் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு கொலகமையாக ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு 1000 ரூபா தேவைப்பட்டது. நல்லா அப்புறம் போயிட்டு ஒரு சகோதரிட்ட கேட்டேன். அவங்க கொடுத்துட்டாங்க. இதுக்கு என்னதுக்கு ஜெபம்? இந்த ஜெபம் கேட்டு நான் சாட்சியா? இது தேவனை மகிமைப்படுத்துகிற விசுவாசம் ஏது? விசுவாசம் ஆபிரகாமுடைய விசுவாசம் தேவனை மகிமைப்படுத்திடுச்சு. நீங்கள் ஆபிரகாம் மார்த்தாளுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசித்த மகிமையை காணுவ உலகத்தில். மார்த்தாள்கிட்ட ஆண்டவர் சொன்னார். எப்படி மகிமை வரும்? நான் அப்பயே அவங்ககிட்ட கேட்டேன் ஒரு முறை. சரி 1000 ரூபா கேட்டீங்க, கடவுள்கிட்ட ஜெபிச்சிங்க, கொடுத்துட்டார் கடவுள். சரி 1 கோடி ரூபாய்க்கு ஜெபங்க. ஜெபிச்சுட்டு அப்படி யார்கிட்டையாவது போய் கேளுங்க. அப்போ 1000 ரூபாய்க்கு ஒரு விசுவாசம், 1 கோடி ரூபாய்க்கு ஒரு விசுவாசமா? நீங்களே நிதானிச்சுக்கங்க. அப்போ ஏன் 1 கோடி வரல? ஏன் போய் கேட்டோன்னு கிடைக்கணுமே? இதெல்லாம் மனுஷங்கள இந்த 1000 ரூபா 500 ரூபாலாம் மனுஷங்கிட்ட கேட்ட கிடைச்சிடும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், பெரிய காரியம் சாதிக்கணும்னா சோஸ் அவர் தான். அவரை விசுவாசிக்கிற நேரம் அதெல்லாம் நடக்கும். வித்தியாசங்க அது. 1000 ரூபாய்க்கும் 10 கோடிக்கும் மில்லியன் பில்லியனுக்கும் தேவனை விசுவாசிக்கிறது தான் தேவன் வைத்திருக்கிற ஒரு காரியம். யாரும் பெருமையே அடைய முடியாது. தேவனுடைய கிருபை அப்படி செய்து அவரை விசுவாசிக்கிற நேரம் நீங்கள் எதையும் அடைய முடியுமா? கட்டாயமாக அடைய முடியும். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகி நீங்கள் யாருன்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா இந்த உலகத்தில் வெற்றி தான். நான் யார் கிறிஸ்துவுக்குள்ள? Who am I in Christ Jesus? இதுதான் எங்களை உயர்த்தும். இந்த எண்ணங்கள் ஆள் மனதில் இந்த ரினியூவிங், எங்களுடைய மைண்ட் ரினியூவிங், இதில் தான் எங்களுடைய மைண்டே ரினியூ ஆகுது. எங்களோட மைண்டு மறுரூபம் ஆகுது இங்கே தான். அது அந்த ஆழ மனதுக்குள்ளே தான். ஆள் மனதுக்குள்ளே நீங்கள் ஆள் மனதில் தேவனை விசுவாசிங்க பார்ப்போம். அதை நீங்கள் அப்படி எண்ணுங்க பார்ப்போம். அதுதாங்க பெரிய வெற்றியை கொடுக்கும். சரியா? தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிச்சுட்டு நினச்சிக்கிட்டு இருக்க மாட்டாருங்க. அப்படி பைபிளில் சொல்லியே இல்லை. அவர் மன்னிச்சு மறந்துட்டார். நம்ம பாருங்க மன்னிச்சிருவோமோ, ஆனால் அவனை மறக்க மாட்டோம். அப்படி சொல்லலை. அன்பு பெரியது தானே, விசுவாசமாக அன்பும் பெரியது தானே. அன்பு இருந்தால் நீங்கள் மனிதனை மன்னிப்பீங்க, மறந்துடுவீங்க. அதை இங்கே தூக்கி வச்சிருக்க மாட்டீங்க நீங்கள். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க காரியம். தேவனுடைய அன்பு எல்லாரையும் மன்னிச்சு மறந்துடணும். நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிறது அதுதான். இல்லை அவரை மன்னிக்க முடியாது, உங்களுக்கு தான் போராட்டாது. அது தெரியுமா? நான் அடிக்கடி சொல்லுவேன், ராபோஜன் அடுக்கலை, நீங்கள் பிறரை மன்னிச்சு இருக்கணும். நான் பிறனை என்னை நேசிப்பது போல் அவனை நேசிச்சிருக்கணும். அந்த அன்பை காட்டி இருக்கணும். நான் மன்னிச்சு இருக்கணும். நான் சுகமாக இருக்கிறதுக்கு அது மிக முக்கியமானது. தேவன் என்னை சுகமாக்கி இருக்கிறார், சுகத்தோடு வச்சிருக்காரு. நான் பிறரை மன்னிக்கணும். அதில் தான் அதை வச்சிருக்காரு.
ஒரே ஒரு நமக்கு கஷ்டமான காரியம்னு நீங்கள் எண்ணினீங்கன்னா அதை தான் நாங்கள் செய்யணும். ஈஸ்வரன் என்னை நேசிக்கிறது போல நான் பிறனை நேசிக்கணும். எனக்கு இன்னொருத்தருக்கு மனுஷரே உங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறார்கள் ஆண்டவர் கேட்குறார். அதே நீங்கள் அவங்களுக்கு செய்யுங்க. அவங்க என்ன செய்யணும் அதே நம்ம அவங்களுக்கு செய்யணும். அப்போ என்னை ஒருத்தர் மன்னிக்கணும்னு நீ நினைக்கிறியா அதை நீ செய்யுங்கிறார். அதான் ஆண்டவர் சொன்னார். அந்த மாதிரி இந்த மன்னிப்பு எல்லாம் அப்படி தான் அடங்கி இருக்குது. நமக்கு மனிதனுக்குள்ளே வெற்றி நமக்குள்ளே தான் அடங்கி இருக்குது. தேவன் எல்லாம் செய்து முடிச்சிருக்காரு. இப்போ இந்த மறுரூபம் தான் நமக்கு வரணும். கிறிஸ்து எல்லாத்தையும் முடிச்சிருக்காருங்க. எல்லாம் வலது பார்சத்தில் உட்கார்ந்துட்டாருங்க. ஐ ஃபினிஷ் எவ்ரிதிங் ஃபார் யூ திஸ் வேர்ல்ட். ஏன் இந்த உலகம் இன்னும் இயேசுவை அறியலை, விசுவாசிக்கலை? எங்க எல்லாம் நரகம் போக போறான்? விசுவாசிக்காதனாலே தான் நரகம் போறான். இயேசு எல்லா சாபத்தையும் பாவத்தையும் போக்கி உன்னை பிள்ளையா ஏற்றுக்கொள்ள ரெடியா இருந்தார். நீங்க புறக்கணிச்சிங்களா? அதுதாங்க பாவம். அதுதான் பாவம். அவரை விசுவாசிக்காததான் பாவம். எங்களுக்கு கிடைச்சதை இலவசமாக விசுவாசத்தை கொண்டு கிடைச்சதை கிருபையை கொண்டு கிடைக்க வேண்டியதை மனிதன் பெறாமல் இருக்கான். அதனால தான் சுவிசேஷம் அறிவிக்கிறது மட்டும்தான் நம்முடைய வேலை. அவருக்காக நான் ஏற்றுக்கொள்ள இயலாது. அதுதான் ஒவ்வொருத்தரும் தாங்களை உணரணுங்க. என்னுடைய வெற்றி என்னுடைய ஜெயம் எனக்கிட்ட தான் இருக்குது. என் விசுவாசம் வளர்க்குறதுக்கு நான் ஜெபம் பண்ணால் சரி வருமா? சரி வராது. நீங்கள் வேத தியானத்துக்கு தான் போகணும், வேதத்துக்கு தான் போகணும். உங்கள் விசுவாசம் வளர வார்த்தைக்கு தான் நீங்கள் திரும்பணும். யோன்ட் டு டர்ன் எவர் டு பைபிள். நீங்கள் பைபிளுக்கு தான் போகணும். ஜெபம் பண்ணுற நேரம் நீங்கள் போய் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் சொல்லிடுவார். என் விசுவாசத்தை நீங்கள் பெருக்குங்கன்னு கேட்டாங்க. ஆண்டவர் பெருக்குனாரா? இல்லை. பெருக்க வேண்டியது உங்கள் கையில். உங்கள் கையில் என்ன இருக்குது? உங்கள் விசுவாசத்தை அதிகரிக்க செய்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்குள்ளே எடுக்கிற நேரம் தான் இந்த விசுவாசம் பெருகும். நீங்கள் அங்கே தான் நீதிமானாக்கப்பட்டிருக்கீங்க. சரியா? அதைத்தான் நாங்கள் செய்யணும். எங்களுடைய நேரம் மிகவும் முக்கியம். நீங்கள் நேரத்தை முக்கியப்படுத்தினீங்கன்னா, டைம் டேபிள் படுத்தினீங்கன்னா, எஜெண்டாவை மாற்றினீங்கன்னா, ரூட்டீனாக மாற்றினீங்கன்னா, எப்படி என்னுடைய நேரம் வேதத்தோடு இருக்கணும், வேத வசனத்தோடு இருக்கணும், வேதத்தை தியானிக்கணும். அது எப்படி சொல்லியிருக்குது? இரவும் பகலும் எப்பயாவது ஒரு நேரத்தை எடுங்க. தியானங்கிறது மனதுக்குள்ளேயே இருந்து ஆண்டோட வார்த்தை எடுத்து அப்போ நாங்கள் எந்த நேரமும் பார்க்கலாம், காரியத்தை பார்க்கலாம். நம்ம நேரத்தை பயன்படுத்தணும். நேரம் நிற்காது, நேரத்தை பயன்படுத்தணும். அதுதான் முக்கியம். நாங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி யூஸ் பண்ணணும். நம்ம டைம் மிகவும் முக்கியங்க. இந்த உலகத்தில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க நேரம், அதை வேதத்தை தியானிக்கிறது பாக்கியவான். வாசிக்கணும், அதை மனதுக்குள்ளே எடுக்கணும், மைண்டுக்குள்ளே எடுக்கணும். என்ன சொல்லியிருக்குன்னு நான் விசுவாசிக்கணும். அதையே நான் என்ன செய்யணும்? அதான் நியாயப்பிரமாணத்தை பற்றி சொல்கிற நேரம். பழைய ஏற்பாட்டில் யோசுவா 1:8 என்ன தெரியுமா சொல்லிக்கு? நீங்கள் பார்க்காமே சொல்லணும். நீங்கள் நிறைய நாள் கிறிஸ்தவங்களாக இருந்தா சரியா? இந்த வேத வசனம், கர்த்தருடைய வசனம் வாயை விட்டு பிரியக்கூடாது. வாயை விட்டு பிரியக்கூடாது. ஏன் அப்படி வச்சுட்டாரு தெரியுமா? மிகவும் முக்கியமான விஷயம் இருக்குது. நீங்கள் ஆவிக்குள்ள நீதிமானாக்கப்பட்டீங்க. ஆனாலும் உங்களுடைய ஐம்புலன்கள், உங்கள் சரீரத்தில் இருக்க ஐம்புலன்கள் இருக்குதானே? நீங்கள் கேட்கறது, பேசுறது, பார்வை கூட. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எதை கேட்குறீங்க, எதை பேசுகிறீங்க, முக்கிய இடத்தை வைக்குதுங்க. நீங்கள் எதை பேசுகிறீங்க, எதை தியானிக்கிறீங்க. ஆண்டவர் சொன்னார், உங்கள் உள்ளத்தில் நிறைவினால் மத்தை வாய் பேசும். என்னத்தை நிறைச்சி வச்சிருக்கோம்? தேவனுடைய வார்த்தையவா, தேவனுடைய வார்த்தையவா, விடையை தேவ வார்த்தையை வச்சு காண்றோமா? உங்க விசுவாசம் வார்த்தையோடு கலந்து இருக்குதா? சிந்திச்சு பாருங்க, யோசித்து பாருங்க. நமக்கு போதாதுங்க நேரமே. இந்த வேதத்தை படித்து இன்னும் எடுத்து வாங்கி உலகத்தில் வெற்றி பெற நம்முடைய நேரம் போதாதுங்கிறேன் நான். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், வெரி இம்பார்ட்டன்ட். உங்கள் நேரம் அவ்வளோ முக்கியம். அதனால் தியானித்ததை, வாசித்ததை,
தியானிக்க தொடங்குங்க. அது எப்பயும் நாங்கள் தியானிச்சுக்கிட்டே போகலாம், யோசிக்கலாம். நான் சில காரியங்கள்லாம் வாட்சி பார்த்துட்டு என்ன செய்வேன், அதை தியானிச்சிருக்கேன். தியானித்தோன்னே சில பகுதியில் அந்த தியானித்த பகுதி நினைவில் வராது. நான் அடிக்கடி பாஸ்டர் நேற்று கூட சொன்னேன். நேற்று அவர் எந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனார், ஏற்காடு கூப்பிட்டு போனார். நான் சொன்னேன், நீங்கள் வந்த ரோடு, நீங்கள் போன இடம், அதெல்லாம் இப்பொழுது நீங்கள் போக சொன்னீங்கன்னா எனக்கு போக தெரியாது. ஒரு நாள் தான் போயிருக்கேன், அது தெரியாது. ஒரு நாளில் போனோன்னா அது புது இடத்துல கண்டுபிடிக்க இயலாது. அதே மாதிரி தான் நினைவு இருக்காது, நினைவில் நிற்காது. நீங்கள் திரும்ப 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 நீங்கள் அந்த இடத்துக்கே போயிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ரோடெல்லாம் புரிஞ்சிடும். அந்த மாதிரி தான் வார்த்தை. திரும்ப 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 நீங்கள் வாசிக்கணும். again 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 you read. ஒரு தடவை வாசித்து அது சரி வராது. நீ ஒவ்வொரு முறையும் வேதத்தை வாசிக்கிட்டே தான் இருக்கணும். அதை மனதுக்கு எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். மறந்து இருந்தால் திரும்ப திரும்பலாம், வேத வார்த்தைக்கு போய்ட்டு பார்க்கலாம், இந்த இடத்துல என்னத்தை மறந்தேன் நான், திரும்ப அதை தியானத்துக்கு கொண்டு வரலாம். அப்படி தான் நீங்கள் உங்கள் விசுவாசம் வளரும். உங்கள் விசுவாசம் எப்படி வரும்? கேட்கறதுனால தான் வரும். அது ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேட்கறதுனால விசுவாசம் வரும். அந்த விசுவாசம் எப்படி உறுதிப்படுத்தும்? எங்களை எப்படி உறுதிப்படுத்தும் பாருங்க. இதை எப்படி சொல்றதுன்னா, ஆமாம், இருதயத்தில் இருக்கிறது வாய் பேசணும். ஆண்டோட வார்த்தையை வச்சுருக்கீங்களா, அதை பேசணும். இப்போ பாகமத்தில் 6ஆம் அதிகாரத்தையும் சொல்லிருக்குது, நீங்கள் எழுந்திருக்க நேரம், உட்கார்ந்துருக்க நேரம், படுத்திருக்க நேரம் உங்கள் பிள்ளைகளோடய இதை பேசு அப்படின்னு சொல்லியிருக்கு. சரியா? நம்மளை இது பண்ணுறதுக்கே பிசாசு வருவான். நம்ம என்ன செய்யணும்? மற்றவங்களோட வர்ற நேரம் நீங்கள் கண்டுக்கணும். இந்த ஆள் இதை பற்றி இப்படி சொல்கிறாரு, இப்படி தான் பேசுகிறாரு அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்க, என்னை பற்றி வேதம் என்ன சொல்லுது அதை தான் நான் நம்புகிறேன், இவர் சொல்கிறதே அல்ல. இவர் யார் ஏதாவது முடியாதுன்னா முடியும், எனக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு, விசுவாசிக்கிறவனுக்கு முடியும்னு சொன்னார். அந்த இடத்துக்கு நாங்கள் வரணும், அந்த இடத்துக்கு வரணும். சரியா? மனிதன் எல்லாமே நமக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, உலகத்திலேயே இலவசமாக கிடைக்கிற ஒன்று என்ன தெரியுமா? மற்றவங்களுடைய ஆலோசனை. காசே நீ கொடுக்க தேவையில்லை. பக்கத்தில் இருக்கவங்க, அங்கே இருக்கவங்க, இங்கே இருக்கவங்க எல்லாரும் நமக்கு இப்படி ஐடியா கொடுத்துட்டு போயிடுவாங்க. அது வேதத்துக்கு ஒத்ததான்னு நீங்கள் பார்க்கணும். அப்போ இதை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாமா? இலவசமாக வரும், நீங்கள் கேட்கவே தேவையில்லை, காசுக்கு வாங்கவும் தேவையில்லை. அதனால் நன்றாகவே புரிஞ்சு கொள்ளுங்க, இலவசமாக உங்களுக்கு கிடைக்கிறது அதுதான், இலவசமாக அது கிடைக்கும். ஆனால் கவனம், துன்மார்க்கனுடைய ஆலோசனை, அந்த அவர்களுடைய பாவிகளுடைய ஆலோசனை, பரியாசக்கார ஆலோசனை, அது கெட்டு போயிடக்கூடாது. எங்கள் வாழ்க்கையில் நான் தேவனுடைய வார்த்தையில் நிற்கணும். உலகம் இன்னைக்கு அப்படி தான் இருக்குது. மனிதனுடைய ஆலோசனைங்க நன்று தான் பார்க்கணும். அதனால தான் வேதத்தில் நம்ம தியானமாக இருக்கணும். அதுதான் விசுவாசத்தை கொண்டு வரும். தேவனுடைய வசனம் தான் நமக்கு விசுவாசத்தை அது அதிகரித்து கொடுக்கும். அதுக்கு நான் நேரம் கொடுக்காட்டி கடவுள் ஒன்றும் செய்ய முடியாது. அது உங்களுடைய வேலை. தட் இஸ் யுவர் ஜாப். நீங்கள் அதை தான் செய்யணும். தேவ வார்த்தையில் தான் இருக்கணும். அதை நீங்கள் தியானிக்கிற நேரம் விசுவாசம் கட்டாயமாக வரும், நிச்சயமாகவே வரும். அது பெரிய வெற்றியை கொண்டு வந்துடும். விசுவாசத்தில் பெரிய காரியங்களை நம்ம சாதிச்சிடலாம். மனிதன் முடியாதும்மா, கர்த்தர் சொல்லும் முடியும் பாரு, ஏழும் பாரு, நீ விசுவாசிய பெரிய காரியத்தை கண்டடைவாய் என்று சொன்னார் ஆண்டவர். ஏன் சொன்ன சில வார்த்தைகள் சரியா? எங்கே சொல்கிறாரு? அங்கே சொல்கிறார் ஒரு இடத்துல, உன் விசுவாசத்தின்படி உனக்காக கடவுது. மத்திய 9ஆம் அதிகாரத்தில் இருக்கு, உன் விசுவாசத்தின்படி உனக்காக கடவுது. ஏசு பேசுனதை பாருங்க. நான் சொல்கிறேன், ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புறது உனக்கு ஆகட்டும். ஏசு சொன்ன வார்த்தை, விரும்புகிறே படி ஆகட்டும். யவீர்கிட்ட ஆண்டவர் சொன்னார், அந்த பெண், பெரும்பாடு உள்ள பெண்ணை ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொன்னார். மகளே, விசுவாசம் உன்னை ரட்சித்தன்னு. அந்த இடத்துல தான் யவீருங்கிற வருவான். யவீர் ஆண்டவர் கூட்டிகிட்டு போகிறான் வீட்டுக்கு. அந்த இடத்துல தான் இது நடந்தது. அந்த நேரம் வீட்டில் இருந்து வர்றாங்க ஒரு சிலர். என்ன தெரியுமா சொல்கிறாங்க? என்ன சொன்னாங்க தெரியுமா? உன் மகள் மரிச்சு போயிட்டா, போதகரை வருத்தப்படுத்தாத அப்படின்னு சொன்னாங்க. ஏசு அவனை பார்த்து சொன்னார், பயப்படாதே. வார்த்தை சொன்னார்,
பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாய் இரு, விசுவாசம் உள்ளவனாய் இருன்னு ஆண்டவர் சொன்னார். ஒரு ஆமென் சொல்ல. ஆமென். இயேசு பாவிச்ச வார்த்தை விசுவாசம் உள்ளவனாயிரு. எனவே நாங்கள் நீதிமானாக விசுவாசத்தில் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நான் தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிற இடத்துக்கு வர்ற நேரம், நீதிமான் ஒருவனாயில் இல்லைங்கிற இடத்துல தேவன் கிருபையாக நம்மளை நீதிமான் ஆக்கி அவருடைய பிள்ளையாக்கி விசுவாசத்தில் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அவரே நம்முடைய நீதி ஆகிட்டார். பேதுரு நிருபம் சொல்லுது, அவரே நம்முடைய நீதி. இது தேவ நீதி. சரியா? ரோமர் 10 அதிகாரத்தில் ஒரு சில வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு நான் திரும்ப என்னோடு இதை பற்றி உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுகிறேன். எப்படி என்றால் 10வது அதிகாரம் 3வது வசனம், அவர்கள் தேவ நீதி அறியாமல் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். என்ன சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? தேவ நீதிக்கு பவுல் அப்போஸ்தலன் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். சுய நீதியை நிலைநிறுத்த தேடுறார்கள். சுய நீதியில் போனால் நீங்கள் தோற்று போயிடுவீங்க. கிறிஸ்துவனுடைய நீதியில் தான் நீங்கள் நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறீங்க. அந்த அடுத்த வசனமே சொல்லுது, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படி நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி நமக்கு இந்த விசுவாசம் வருது பாருங்க. இப்படி நம்ம ரட்சிக்கப்படுற போத 9ஆம் வசனம் சொல்லுதே பாருங்கள். 9ஆம் வசனம் வாசிங்க. எப்படி ரட்சிக்கப்படுவாய்? எப்படி தேவ பிள்ளை ஆகுவாய்? எப்படி நீதிமான் ஆகுவாய்? இருதயத்திலே விசுவாசம். விசுவாசம் இருதயத்தில் வரணும். கான்ஃபஸ் வாயில வரணும். அறிக்கை வாயில வரணும். நீ வாயை திறந்து சொல்ல மட்டும் அது வேலை செய்யாது. யாருமே உங்களுக்காக ஒரு இயேசுவை ஏற்றுக்கொள்ள இயலாது. அது பெற்றோர் பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவங்களுக்காக நீங்கள் யாரையும் ஏற்றுக்கொள்ள யாரும் நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் அவர் உங்களுக்குள்ள வருவார். அப்போ தான் நீங்கள் நீதிமான் ஆகலாம். அப்போ தான் நீங்கள் தேவனுடைய பிள்ளை ஆகலாம். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படணும். அது செயலில் வர, நடக்க, அறிக்கையில் வரணும். இயேசு ஏற்றுக்கொண்டதுலேருந்து இந்த வாயின் அறிக்கை நமக்கு இருக்குது. ஒவ்வொரு நாள் வேதத்தை வாசிங்களா? உங்களை என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்களா? வாயில் அதை தாங்க பேசணும். இங்கே வந்து ஜெபிச்சுட்டு ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபிச்சிட்டிங்க. அங்கே போயிட்டு யார்கிட்ட 2 பேர்கிட்ட போகிற நேரம், இதெல்லாம் நடக்குங்களா, இதெல்லாம் இப்படி தான் வருங்களா, போச்சா, அதோட முடிஞ்சு போச்சு உண்ட விசுவாசம். வாயில் பேசிட்டீங்க. வாயின் வார்த்தை கர்த்தர் வேதனைப்பட்டுருவார் தெரியுமா உங்களுக்கு? அந்த பதியை எடுக்கணுமா உங்களுக்கு? நீங்கள் யாரோட என்ன பேசுகிறீங்க, கர்த்தர் துக்கப்பட்டுருவார் உங்கள் மேலே. அதில் நிறைய விஷயம் இருக்குதுங்க. தேவனை பற்றி நீங்கள் என்ன, உங்களை பற்றி என்ன மற்றவங்கள்ட்ட பேசுகிறீங்க விளங்குதா? ஏன்னா யாராவது பார்த்தா, நம்மளை பார்த்தா இப்படி ஏதாவது ஒன்று சொல்கிறான்னு பையங்களேன், உலகத்தில் ஒரு காரியம் செய்யணும், வாழ்க்கையில் இதெல்லாம் சரி வராது, ஏன் நீ இப்படி தான் போகணும், நான் அதை நம்புகிறேன்னா தூக்கி குப்பை தொட்டியில் போட்டு போயிடணுங்க. உங்களுக்கு தெரியுமா? சில வார்த்தைகள் இருக்குது, அதை தூக்கி எரிஞ்சிட்டே போயிடணும், நிராகரிச்சிட்டே போயிடணும். அப்போ தான் நீங்கள் முன்னுக்கு போகலாம். விளங்குதா? ஒரு முறை இனி ஊழியத்துக்கு படித்து கொடுத்த ஒரு நபர் இருந்தார். ஒரு முஸ்லீம் நபர் தான். அவர் என் ஊழியத்துக்கே பழக்கினார். ஆரம்பத்தில் அவர் கொஞ்ச நாள் சென்று, பல வருடம் சென்று நான் போய் பார்க்கும் பொழுது, அதே தேவன் ஊழியம் செஞ்ச அவர் என்ன தெரியுமா செய்தார்? ஒரு கம்பெனியில் செக்யூரிட்டி கார்டாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். நான் வந்து கேட்டேன், பிரதர் ஊழியத்தில் விட்டுட்டு செக்யூரிட்டி கார்டுக்கு போயிட்டீங்க, என்ன நடந்துச்சு? என்ன தெரியுமா சொன்னார்? இந்த வேலையை செஞ்சுருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பணம் எதிர்காலத்தில் இருந்திருக்கும், பென்ஷன் இருந்திருக்கும், இபிஎஃப் இருக்கும், ப்ராவிடன்ட் இருந்திருக்கும், அநியாயம் இழந்து போயிட்டேனாரு. என்னடா அது, என்னை நடத்தி என்னை ஊழியக்காரெல்லாம் பழக்கி விட்டு இப்படி பேசுகிறாரு. ஐசே சம்திங் சம்யா ராங். சரியா உங்களுக்கு சொல்லட்டா? ஆண்டவர் பேசினார். அவர் உன்னை நடத்தியிருக்கலாம், காரியம் செஞ்சுருக்கலாம். இன்றைக்கி விசுவாசத்தையே அவர் இழந்துட்டார். நீ அந்த வழியாக போவாத, அந்த வார்த்தையை தூக்கி எரிஞ்சிட்டு போயிரு. உடனடியாக
அவர் பேக்கில் போட்டு டஸ்ட்பினில் போட்டு போயிட்டேன் அந்த வார்த்தையை. இன்றைக்கி அவர் உலகத்தில் இல்லை, இறந்துட்டார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்படி கூட நமக்கு நடக்கலாம். ஆண்டோட வார்த்தையை மனிதன் இழந்து போகலாம். பாருங்கள், அந்த நேரத்தில் அதை கேட்டிருந்தானா, அருமையானவர்களே, ஈஃபேப்பு, புரோடமண்டு, பென்சன் எல்லாம் எல்லாமே நல்லா இருக்கானுங்க. நான் ஆண்டவரை விசுவாசிச்சதுனால, ஆண்டவருக்குள்ளே வந்ததுனால, நான் ஆண்டவரை தேடுறதுனால, அவரை விசுவாசிக்கிறான பலன் கொடுக்கிறார் என்று விசுவாசிக்கணும். அவர் பலன் தருகிறார். அவரை தேடுறவர்களுக்கு நன்மை உண்டு. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்காரு. நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் கொண்டு போடுவார். பாத்திரம் நிரம்பி வழியும். அதுதாங்க இதெல்லாம் நாம் பார்க்கக்கூடாது. மனுஷன் வார்த்தை தேவ வார்த்தையோட ஒத்து போகுதான்னு பார்க்கணும். கிறிஸ்தவங்களாக இருக்கட்டும், அல்லாதவங்களாக இருக்கட்டும். அப்போ தான் அந்த உலகத்தை ஜெயிக்கலாம். எதை இழந்தாலும் விசுவாசம் இழந்து போயிடக்கூடாது. தெரியுமா? விசுவாசம் இழந்தீங்களா முடிஞ்சு. அது வளர்ந்துக்கிட்டே தான் போகணும். நீதி பாருங்க, ஒரே நீதி தான். விசுவாசம் பாருங்க, வளர்ந்துக்கிட்டே போகும். நீதி வளராது, ஒரே நீதி தான் இருக்குது. அது தெரியுமா உங்களுக்கு? விசுவாசம் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். கிருபை ஆண்டவர் அதிகமாகிக்கிட்டே போவார். நீதி ஒரே நீதி தான் இருக்குது. ஒன்று சுய நீதி, தேவ நீதி. இதை தான் நமக்கு கொடுத்துருக்காரு கடவுள். அதனால் இதெல்லாம் நான் வாசித்து பார்த்தேன் வேதாகமத்தில். இதில் இருந்து ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த செய்தியை முடிவுக்குள்ளே வர நான் ஆயத்தமாக இருக்கிறேன். நீங்கள் ரோமர் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்பீங்களா? என்ன சொல்லுது? சரியா? என்ன சொல்லுது? திரும்ப வாசிங்க. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். வாசிங்க பாப்பா. அவரே என்னை நீதிமானை ஆக்கி இருக்கிறார். வாசிங்க. அவரை தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? என்னை நீதிமானாக்கினவர் அவர். குற்றம் சாட்டுகிறவன் யார்? இல்லை, பவுல் அதில் சொல்லியிருக்காரு. நன்றாவே புரிந்துக்கொள்ளுங்க. நீதிமான்களாகிய நீங்கள் வேதத்தை திறந்து பார்க்கணும். நீங்கள் நல்லா படிக்கணும், தியானிக்கணும். இல்லாட்டி ஜெயத்தை உலகத்தில் பெற முடியாமல் போயிடும். கிறிஸ்துவம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். நீதிமொழிகளுக்கு நான் திரும்ப விரும்புகிறேன் உங்களோட கூட. நீதிமொழிகள் சரியா? பழைய ஏற்பாட்டில் 11:9 வாசிங்களேன். வாயினால் கெடுப்பான் மனுஷன். நல்லா பார்த்துங்க. நீதிமான் சொல்லுங்க, அறிவினால் தப்புவான். நீதிமான்க நீங்கள் அறிவை அடையணும், வேத அறிவை அடையணும். இப்போ அறிவு வளர்கிறதுக்கு தான் ஸ்கூல் போகிறோம், படிக்கிறோம். நிறைய விடயங்கள் இருக்குது, கோர்சஸ் எல்லாம். நீங்கள் வேதத்துக்கு திரும்பணும், வேத வசனத்துக்கு திரும்பணும். அதில் அறிவில் நீங்கள் வளரணும். அறிவினால் இந்த உலகத்தை வேத வசன அறிவினால், நல்ல வெளிப்பாட்டினால நீங்கள் தப்பிடலாம். வேத வசனத்தினுடைய அறிவு. எங்கே ஒரு காரியம் வருதோ அங்கே நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் பார்க்கணும், இது தேவ வசனத்தில் சொல்லியிருக்கா, அங்கத்துக்கு தான் நீங்கள் போகணும். அதனால் வேதம் சொல்லுது, என்னை நீதிமானாக்குனவர் அவர், என்னை அழைத்தது அவர், என்னை தெரிந்து கொண்டது அவர். அதனால நீதிமான அவர் ஆக்கியிருக்கிறபடியால் நான் வெற்றியாளன், நான் ஜெயம் எடுக்கிறவன், என்னை தகுதியாக்கினவர். கீழாகாமல் மேலாக்க, நான் கீழாகாமல் தலையா, நான் வாழாகாமல் தலையாக இருக்க அழைச்சிருக்கார் கடவுள். நான் வாழாகாமல் தலையாக, நான் கீழாகாமல் மேலே இருக்க என்னை ஆண்டவர் அழைச்சிருக்கார். உங்களை உயர்த்தி வைக்க ஆண்டவர் பிரியப்படுகின்றார். வெற்றியாக்க அவர் பிரியப்படுகின்றார். அதனால எந்த பகுதியாக இருக்கட்டும், உங்கள் தேவையாக இருக்கட்டும், உங்கள் சுகமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், பிரியமானவர்களே, நீங்கள் அந்த 10வது அதிகாரம், அந்த நீதிமொழிக்கு போயிடுவோம். 10வது அதிகாரம் என்ன தெரியுமா? இந்த வேதம் இங்கே சொல்லப்படுகிறது நமக்கு. இந்த 10வது அதிகாரத்தில் 3வது வசனம் வாசி பாருங்களேன்.
எப்படி சொல்லியிருக்குது? நீதிமான்களா கிறிஸ்துக்குள்ள நீங்க? உங்களை பசியினால வருந்த விடுவாரா? எப்படி இந்த வார்த்தையை நீங்க எடுக்கணும்? எனக்கு உணவுல குறைவு வருமா? எனக்கு உணவு குறைஞ்சு போகுமா? இதை தாவீது எப்படி தெரியுமா சொல்றான்? தாவீது எப்படி தெரியுமா பேசுறான்? வேதாகமத்தில் நீங்கள் சங்கீதத்தை எடுத்தீங்கன்னா, சங்கீதம் 37, சங்கீதம் 37 இப்படி சொல்றான். எப்படி பேசியிருக்கான்? 25 வாட்சி பாருங்க. நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயது உள்ளவன் ஆகிட்டேன், ஆனாலும் நீதிமானை கர்த்தர் கைவிட்டதையும் அவனுடைய சந்ததி அப்பத்துக்காக இறந்து திரியிறனா, பிச்சை எடுத்து திரிஞ்சதை நான் காணவே இல்லை. நீங்க எதுக்குமே கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. இறந்து திரிய மாட்டீங்க. அது தேவனுக்கு மகிமையை கொண்டு வராது. நீங்க இறந்து தெரிந்தாருங்களா, தேவனுக்கு மகிமை வராது, தேவனுக்கு மகிமை கொடுக்காது. வானத்தையும் பூமியும் படைத்தவர் என்னுடைய அப்பா, என்னை மீட்டவர் அவர். ஆபிரகாமுடைய தேவன், நான் ஆபிரகாமுடைய பிள்ளை. ஆபிரகாம் 75 வயசுல அழைக்கப்பட்டு 175 வருஷம் உலகத்தில் வாழ்ந்திருக்கான். பிச்சை எடுத்து தெரிஞ்சதை பார்த்துருக்கீங்களா? தோல்வி அடைஞ்சவன் பார்த்துருக்கீங்களா? அவனை வியாதியில் அவன் அழிஞ்சு போனான்னு பார்த்துருக்கீங்களா? ஆபிரகாமுடைய அவருடைய அப்பா தானே நமக்கு. கொலைசீரன் என்ன சொல்றதுன்னா, ஆபிரகாமுடைய சுதந்திரம் கிறிஸ்து மூலமா நமக்கு வந்திருக்கிறது. ஆபிரகாமுடைய வம்சம் நான் கிறிஸ்துவுக்குள்ள. அப்ப ஆபிரகாம் எங்கேயாவது பிச்சை எடுத்தானா? ஆபிரகாம் எங்கேயாவது வியாதிப்பட்டானான்னு பாருங்களேன், சொல்லி எழுதியிருக்கான்னு பாருங்களேன். எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தின பகுதி ஆபிரகாமை பார்க்குற நேரம். ஒரு குறைவோடும் இருக்கவே இல்லை. அவன் உலகத்தில் சுவிசேஷமாக அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவனுடைய காரியங்கள். ஆபிரகாமை நீங்கள் வாசித்து பாருங்க. என்ன குறைவாக இருந்தான்னு மட்டும் நீங்கள் இடத்த காட்டிடுங்க, மற்ற விடயத்தை விடுங்க. அவன் என்ன குறைவாக இருந்தான்னு பாருங்க. அவன் விசுவாசி நீதிமான் ஆக்கப்பட்டான். என்ன குறைவாக இருந்தான்? அவருடைய பிள்ளை நான் எப்படி இருக்கணும்? தேவனுடைய பிள்ளை அது நான் எப்படி இருக்கணும்? என்ன மாதிரி இருக்கணும்? அவன் சுகமா இருந்தானா கிறிஸ்துவுக்குள் நீங்க சுகமா இருக்க முடியும். அவன் ஆசீர்வாதமா இருந்தானா கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதம் அவன் மூலமா எங்களுக்கு வந்திருக்கிறது. அதனால் இந்த உலகத்தில் நான் விசுவாசத்தில் தான் வளரணும். என்ன தேவை? விசுவாசம் தான் வளரணும். என்ற டைம் டேபிள் என்ன, என்னுடைய ரூட்டீன் என்ன? விசுவாசத்தை வளர்க்க ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை தியானிக்கிறதை ஏற்றுக்கொள்ளணும். அடிக்கடி ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட, எந்த நேரமாவது ஒரு புத்தகம் வச்சுக்கிட்டே இருப்பேன், நான் வாசிக்கிட்டே இருப்பேன். எங்கே போனாலும் பரவாயில்ல. எங்கேயாவது வெயிட் பண்ண சொன்னானா, ஒரு வேலைக்கு போய் வெயிட் பண்ணுற இடத்துல ஒரு உட்கார்றதுக்கு ஒரு இடம் மட்டும் தான் பார்ப்பேன். புக் எடுத்து வாசிக்கிட்டே இருப்பேன் தெரியுமா? இல்லாட்டி போன் இருந்தால் பைபிளை வாசிப்பேன். வாசி ஆண்டோட்டு வார்த்தையை உள்ளுக்கு வாங்கிக்கிட்டே இருப்பேன். பிரியமானவர்களே, அன்பானவர்களே, நீங்கள் தேவை பிள்ளை, தகுதியாக்கப்பட்டவங்க, உனக்கு குறை கிடையாது. கர்த்தர் உங்களோட மேய்ப்பர், அவர் மாறாதவர். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். உங்களை பாக்கியவான்கள் என்று சொல்வார்கள். உங்களுக்கு வந்ததி பசியினால் கடவுள் வருந்த விட மாட்டார் உங்கள் சந்ததியை. அதனால் பிள்ளைகளுக்கு இதை தான் நீங்கள் கொடுத்து வளர்க்கணும். தேவ வார்த்தையை தான், தேவ வசனத்தை தான். அது பெரிய சொத்து. ஆபிரகாம் என்ன கண்டடைஞ்சான்? நீதியை கண்டடைஞ்சான். அந்த நீதி அவனை அப்படி ஆக்கிடுச்சு. தேவ நீதி என்ன கண்டடைஞ்சான்? அங்கெல்லாம் பேச, நீ ஜேஜிக்கு போனியே, என்னத்தை கண்டடைஞ்ச? என்ன நல்லா இருக்க? இப்படி ஆக்கள் பேசுவானுங்க பாருங்களேன். நிறைய பேர் பேசுறதை கண்டிருக்கேன். என்ன கண்டடைஞ்ச? நீங்கள் இந்த நீதியை கண்டடைஞ்சிங்கன்னா எல்லாத்தையும் கண்டடைஞ்சிருவீங்க. ஒரு ஆமேன். நீதியை கண்டடைஞ்சிங்க, எல்லாத்தையும் கண்டடைஞ்சிருவீங்கன்னு சொல்கிறேன். இந்த ரகசியம் அது விசுவாசம், வார்த்தை, இது எல்லாக்குள்ளேயும் செயல்படுது. தேவ கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நேரம் அது அப்படி செயல்படுது.
நாங்கள் 29 வாசிப்போம். இன்னொரு வார்த்தையில் பாருங்கள், 29. நீதிமான்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள், அதில் வாசமாக இருப்பார்கள். இப்போ அடிக்கடி நான் என்ன சொல்கிறேன்னா, பூமியை சுதந்தரிப்பார்கள். இது என்னங்க அர்த்தம்? நீதிமான்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். பரலோகத்தை சுதந்தரிச்சிருக்கோமா? அது நமக்குள்ளேயே இருக்குது. இந்த நீதி, நித்திய ஜீவன், பரலோகம் எங்களுக்குள்ளேயே இருக்குது. சரியா? விளங்குதா? நாங்கள் மறித்துத்தான் போகணும்ல. அந்த நீதி, நித்திய ஜீவன் எங்களுக்குள்ளே இப்பயே இருக்குது. சரியா? பரலோகம் எங்களுக்கு ஆயத்தமாக தான் இருக்குது. இந்த பூமியில் பெரிய சவால் இருக்கிறது. பூமியை நாம் சுதந்தரிப்போம். நமக்குள்ள தேவையான காரியங்கள், உங்களுக்கு ஒரு வீட்டுக்குரிய இடமா, காரியமா, ஆலயத்துக்குரிய இடமா, நீதிமான்களை ஆண்டவர் சுதந்தரிக்க வைக்கிறார். நீங்கள் எதை தீர்மானிக்கலோ அதை சுதந்தரிப்போம். ஃபெய்த்தில் நின்று பேசணும். சரியா? ஃபெய்த்தில் நின்று பேசணும். சுதந்தரிப்போம். நமக்குரிய தேவைகளை சுதந்தரிப்போம். நான் நீதிமான், சுதந்தரித்து கொள்வேன். எனக்குள்ள இடமா இருக்கலாம், என்னுடைய பொருளாதார தேவையாக இருக்கலாம், சுதந்தரிப்போம். சுதந்தரிப்போம். அதனால மனிதன் எப்படி இருந்த, எப்படி கடவுள் வைத்திருக்காருன்னு பாருங்க. இன்னொரு வசனம் வாசிங்க, சங்கீதம் 34:15. எனக்கு தெரியல, டைம் போயிட்டு இருக்கா என்ன தெரியல. கர்த்தருடைய கண்கள் போதுமா? கர்த்தருடைய கண்கள் பாவிங்க மேல் நோக்கமாக இருக்குது. அவன் இயேசுவை ஏற்றுக்கிட்டு வரணும்னு. ஆனால் கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. தேவன் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறார். நீதிமானுடைய ஜெபத்தை கேட்க அவர் ஆர்வமாய் இருக்கிறார். அது 3:22 நீதிமொழியில் சொல்லுது. கர்த்தருடைய ரகசியம் 22:32 வாட்சி பார்த்துக்கோங்க. என்ன சொல்லுதுன்னா, ரகசியம் இருக்குது. ஆண்டவர் ரகசியத்தை வச்சிருக்கார் நீதிமான்கிட்ட. நீங்க யாராலும் வஞ்சிக்கப்பட முடியாது. நோக்கமாய் இருக்குது, அவர் ரகசியம் இருக்கிறது. 55:12 சங்கீதம் சொல்லுது, நீதிமான்களுடைய காலை தள்ளாட விட மாட்டார். நீதிமானை தள்ளாட கடவுள் விட மாட்டார். நான் அவரால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். 12:3 நீதிமொழி சொல்லுது, நீதிமானுடைய வேர் அசையாது. அசையாது. 3:33 சொல்லுது நீதிமொழி, நீதிமானுடைய வீடும் வாசஸ்தலமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீதிமானுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீங்க நீதிமான்ங்க, தேவனுடைய பிள்ளைங்க, தகுதியாக்கப்பட்டவர்கள்ங்க, புது சிருஷ்டிங்க. நீங்க இயேசுவின் ரத்தம் அப்படி மாட்டி இருக்கிறது. அதனால ஆசீர்வதிக்கிறார். 12:21 நீங்க வாட்சியை பார்க்கணும். அதை நீதிமொழியில் ஒரு கேடு வராது, ஒரு கேடு நெருங்காது. வாதம் உன் கூடாரத்தை நெருங்காது, ஒரு கேடும் வராது. நல்ல வார்த்தையை புரிஞ்சு உங்க வாய் பேசிச்சின்னா, பேச பேச கர்த்தருடைய வார்த்தையை பேச பேச வெற்றி ஆயிருவீங்க. பழைய ஏற்பாட்டிலே பாருங்களேன், யோசுவாவும் காலேபும் என்ன நடந்துச்சுன்னு பாருங்களேன். 1,00,000 பேர் எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்க. அட்லீஸ்ட் மோசே கூட கானானுக்கு போகல. கர்த்தர் வாக்கு பண்ணாரு. அவங்க போகாததுக்கு காரணமே, நீங்கள் வேதாகமத்தை எடுத்து சொன்னால், நான் நிறைய போதனை பண்ணியிருக்கேன் அதில், யோசுவாவும் காலேபை வச்சு. நீங்கள் அந்த பேரை வச்சுருக்கலாம். எல்லா கிறிஸ்தவங்களும் இந்த பேர் வச்சுருக்காங்க. பேர் வச்சிருந்து வேலை இல்லை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவனுங்க என்ன சொன்னானுங்க, 12 பேர் போனானுங்க. 2 பேர் மட்டும்தான் கர்த்தருடைய வார்த்தை பக்கம் இருந்தானுங்க. 10 பேருடைய கை ஒரு பக்கம் தட்டுச்சு. சத்தம் கூட தான் கேட்டுச்சு. எல்லா மக்களும் கேட்டுட்டாங்க. மெஜாரிட்டி இருந்தால் கேட்டுருவோம். கர்த்தர் மெஜாரிட்டியை ரொம்ப பார்க்குறவர் இல்லை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், 2 பேர் நின்றானுங்க. சொன்னதே கேட்கலைங்க.
மோசைக்கும் நேரம் கல்லெல்லாம் தொங்கிட்டான். 13 அதிகாரம் அப்படி சொல்லுது. சரியா, கர்த்தர் பார்த்துட்டு வர சொன்னார். பார்த்துட்டு என்ன செய்தியை கொண்டு வந்தான்? எல்லா அவிசுவாசத்தையும் சந்தேகத்தையும் கொண்டு வந்து அவ்வளோ ஜனத்தையும் ஒப்பாரிட வச்சு, நாங்கள் திரும்பி எகிப்துக்கு போயிடுவோம், நாங்கள் இங்கே வனாந்தரத்தில் செத்துருவோம் அப்படின்னா பேசினானுங்க. பேசின உடனே கர்த்தருக்கு கோவம் வந்துருச்சு. உங்களோட பேச்சு அவிசுவாசத்தை பேசுனீங்கன்னா கர்த்தர் நல்லா இருப்பாரா? என் மகன் எப்படி பேசுகிறான் என்னைய? இன்னைக்கு பாருங்க, எதுவாக இருந்தாலும் நம்ம முகத்துக்கு பேசிட்டு பின்னுக்கு வேறு மாதிரி பேசுவோம் தானே மனுஷர்களை. நம்முடைய மனிதனுடைய குணமே அதுதானே. முன்னுக்கு நின்று நல்லா பேசிட்டு அப்புறம் என்ன செஞ்சிருவோம்? அவரா, இவங்களா, அப்படியா, இப்படித்தானே நாங்கள் பேசுவோம். இப்படி நம்ம பழகிட்டோம். என்ன மனிதர்கள். நீங்கள் கர்த்தரை நீங்கள் பேசுகிற நேரம் சரியாக பேசாட்டி, நீங்கள் விசுவாசிக்காட்டி உங்கள் அழைச்ச தேவனை கர்த்தர் கோபந்தான் ஆகிடுவார். கர்த்தரை நீங்கள் பிரியப்படுத்த முடியாது. அதில் விசுவாசம் இருக்காது உங்கள் வார்த்தையில். இதில் என்ன சொல்கிறாரு? ஒற்றே வார்த்தையை உங்களுக்கு காட்டுறேன். என்னாகமத்தில், சரியா, என்னாகமத்தில் 14ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறாரு பாருங்க. முறுமுறுத்தது. கர்த்தர் மோசையை நோக்கி, 26ஆம் வசனம், ஆரோனை நோக்கி 27, எனக்கு விரோதம் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் நான் பொறுப்பேன்? எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்களே, நீ அவரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், 28 நீங்களே வாசிங்க. நீங்கள் என் செவி கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். என்ன சொல்லியிருக்கு? என்ன நீங்கள் என்ன பேசுனீங்க அதுதான் உங்களுக்கு உண்டாகும். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசி பேசுனீங்களா அது உண்டாகும். அது காலம் போகலாம், ஆனால் நீங்கள் வெயிட் பண்ணணும். அதை விட்டு மாறிடக்கூடாது. மனுஷருடைய பேச்செல்லாம் கேட்டுட்டு என்ன செய்யக்கூடாது? நாங்கள் அதெல்லாம் கூட கர்த்தருக்கு மாற போகக்கூடாது. கர்த்தர் நல்லவர் தான், சரியா. என் மேய்ப்பர் நீதான் ஐயா, குறை ஒன்றுமே எனக்கு இல்லை. நீங்கள் இருக்க ஏங்க நான் கலங்கணும்? இந்த பெக்மண்ட பாடு ரொம்ப பிடிச்ச பாட்டு. என் மேய்ப்பர் உயிரோடு இருக்கிறார், என் மேய்ப்பர் நீங்களாம் இருக்கீங்க, நான் ஏன் கலங்கணும்? கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன ஆச்சுட்டாங்க? என்ன சொல்கிறார் 29? உங்கள் வனாந்தரத்தை உங்கள் பிரேதம் விழுந்து போயிடும். நீங்கள் எல்லாம் என்னை உங்கள் வார்த்தைகள் என்னை வேதனைப்படுத்திச்சு. வாயின் வார்த்தையில் தேவ வார்த்தை கலந்துருக்கட்டும், விசுவாசம் கலந்துருக்கட்டும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் இது உண்டாகும். இது மேலே நான் இதை செய்ப்பேன். உங்கள் வீட்டில் எந்த காரியமாக இருக்கட்டும், இது உண்டாகிற விசுவாசம் உங்களுக்குள்ளே வரணும். நீங்கள் கடவுளுடைய பிள்ளைங்க. உங்களுக்கு தெரியுமா, ஒரே அடியாக கடவுள் அழிக்க போனார். இஸ்ரவேல் ஜனத்தை விட்டுவிடுனாரு. அவன் தான் சொன்னான், அந்த காலத்தில் அவன் சொன்னான் என்னன்னு தெரியுமா? ஒரு மனுஷனை நீ கொல்றது மாதிரி கொன்ன, 15ஆம் வசனம், இதே 14 வாசிக்க வேணாம். ஒரு மனிதனை கொல்றது போல் கொன்னீங்க, எல்லாரும் புறஜாதியெல்லாம் பார்த்து சொல்லுவான், கடவுள் கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாத்தையும் கொண்டு விட்டாருன்னு. சரியா, கொண்டு போட்டார் எல்லாம் சொல்லிடுவான், அங்கே போகாதீங்கடா, எல்லாம் கொண்டு விட்டாரு அப்படின்னு சொல்லிடுவான்னு சொல்லிட்டான். அதனால் ஆண்டவரே அப்படி செய்யாதீங்கன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. 40 நாள் போகிற இந்த கானான் தேசத்தை 40 வருஷம் சுற்றிடுவீங்க, வனாந்தரத்திலே தான் இருப்பீங்க. ஆனால் காலேபும் யோசுவா மட்டும்தான் போவான். இவன் மட்டும்தான் என்னை பற்றி நல்லா பேசினான், என் வார்த்தையை விசுவாச்சான். அவனை குடியேற்றுவேன். 30ஆம் வசனம், காலேபையும் யோசுவாவையும் தவிர உங்களை எல்லாத்தையும் குடியேற்றுவேன் என்று சொன்ன ஆணையிட்டதில் நீங்கள் பிரவசிக்க மாட்டீங்க. நீங்கள் எல்லாம் அவிசுவாசத்தை பேசுனீங்க, அவங்களோட சேர்ந்துக்கிட்டீங்க. நீங்கள் ஆண்டவர் பேசினார் பார்த்தீங்களா? எதைங்க ஆண்டவர் பிரியப்படுத்தியிருக்கார் அந்த பழைய ஏற்பாட்டிலையும். ஆனால் பாருங்கள், அங்கே சொல்லுது 32ஆம் வசனம், உங்களை பிரேதங்கள் விழுந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக 40 வருஷத்தில் அவ்வளோ பேர் இறந்து அவங்க பிள்ளைங்க தான் போனாங்க. இது பெரிய விஷயங்கள், விசுவாசத்தில் நடந்த விடயங்கள். உங்களோட குடும்பங்கள், பெற்றோர், தகப்பன், பிள்ளைங்க யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் தனிப்பட்ட ஆளாக ஃபெய்த்தில் நில்லுங்க.
அவிசுவாசமா ஒரு காரியத்தை கொண்டு வர நேரம் இதை ஜெயிப்பேன். ஏசு என்னை மீட்டு இருக்கிறார், என்னை தகுதியாக்கி இருக்கார், ஜெயப்படுத்தி இருக்கிறார், நான் அப்படிப்பட்டு வாழ்றதுக்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அந்த ஃபெய்த்தை ஒரு நாள் இழந்துடக்கூடாது. அதை தான் கடவுள் நம்மளுக்கு வைத்திருக்கிறார். அதனால நீங்கள் மறந்துடாங்க. நீதிமான் சந்ததி பிச்சையே எடுக்காது. 25 சொல்லுது, வாச்சிங்களா? அது பிச்சையே எடுக்காது. நான் சொல்லிட்டேன். நீதிமான் வேர் அணையாது. அதனால தேவ நீதிக்குள்ளே இருக்கும். அதனால நீதிமானுடைய வாய் 2-3 வார்த்தையை சொல்லிடுறேன். 10-11 நீதிமொழி. நீதிமானா நீங்க கிறிஸ்துக்குள்ள என்ன சொல்றாரு? நீதிமான் வாய் ஜீவ ஊற்று, அங்கிருந்து ஜீவ ஊற்று வெளியாகணும். 21 என்ன சொல்லுது? அநேகரை அவன் போஷிப்பான். 31 ஞானத்தை வெளிப்படுத்தும், ஞானத்தை வெளிப்படுத்தும். 10:6 நீதிமானுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கி இருக்கும், வந்துட்டு போகாது, தங்கி இருக்கும். அவன் விழுந்தாலும் எழும்புவான். பைபிள் சொல்லுது, விழுந்தாலும் எழும்புவான். நீதிமான் வேர் பற்றி கொண்டு கனி கொடுப்பான். அவன் பற்றி கொண்டு கனி கொடுப்பான், என்றென்னைக்கு அசைக்கப்பட மாட்டான். அதான் நீதிமானை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள். அதனால பிரியமானவர்களே, நீதிமான் தலையில ஆசீர்வாதம் தங்கி இருக்கும், அவனுடைய வீட்டில் ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். உன் தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கும். நீ எங்கேயுமே இறந்து தெரிவதில்லை. நீ வெற்றியா வாழ முடியும். சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஒரு கருவியா கர்த்தர் பாவிப்பார். இந்த உலகத்தில் உங்களை பாவிப்பார். நீங்கள் அநேகருக்கு சாட்சியாக மாறுவீர்கள். இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கார், தகுதியாக்கியிருக்கார் புதிய ஏற்பாட்டில் உங்களை எல்லாவற்றையும். அதனால் அந்த பிளஸிங்கை நான் அறிந்து கொண்ட நான் தொடர்ந்து நான் இதை தான் பேசியிருக்கேன். தேவனே எனக்கு ஒரு குறையும் இருக்காது என்கிற காரியம் எனக்குள் வேலை செய்ய தொடங்கினது. ஒருவர் சொன்னார், நான் இருக்கிற இடம் பாஸ்டருக்கு தெரியும், நீங்கள் போய் பாருங்கள், பெரிய விலாசமான ஒரு இடம். அந்த இடம் நான் ஆரம்பத்தில் வந்த நேரம் அந்த இடத்துல இவ்வளோ பெரிய இடம் கூட எனக்கு இருக்கலை. இந்த மாதிரி என்னொரு எக்யூப்மெண்ட்ஸ் ஒன்றுமே இருக்கலை. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் எங்களோட ஆன்லைனில் எங்களோட சேவிஸ் எல்லாம் போய்கிட்டே இருக்குது ஒவ்வொரு முறையும். இப்போ நான் வர முன்னே எங்களோட ஆலயத்தில் உள்ள சேவிஸை கேட்டுக்கிட்டே வந்தேன் யூடியூப்பில். நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த இடத்துல வச்சு அந்த இடத்த கொடுத்துவேன். என்னை ஒரே வருஷத்தில் போக சொல்லிட்டான். கடைசி நாள் நான் இப்படி ஒரு டேபிள் இருந்துச்சு. அந்த டேபிள் குறைந்த விலையில் உள்ள பலகையில் செய்யப்பட்டது. அதில் ஒரு சீட் இருந்துச்சு. கடைசி அன்னைக்கு ஆராதனை இப்படி ஆக்கள் இருந்தாங்க. நான் சொன்னேன், மிச்ச காலத்துக்கு முன்னே இதோட கூட எனக்கு ஆராதனைங்க நடக்காது, இந்த இடத்த கேட்டார். நான் உங்களுக்கு சொல்லி அனுப்பேன், அப்புறம் நீங்கள் வாங்க ஆராதனைக்கு, நான் வேறு இடத்த சொல்லுவேன்னு அந்த இடத்த விட்டு நான் வெளியே வந்தேன். இப்போ இருக்கிற இடத்துல உங்களுக்கு தெரியுமா, குறிப்பிட்ட 4 மாதத்தில் அதே பகுதியில் ஒரு ஸ்கூலில் ஆராதனை நடத்தினேன். இன்றைக்கி நம்ப மாட்டேங்க, அதே இடத்த அவன் எனக்கு திரும்ப கொடுத்தான். ஒரு பகுதியை ஆண்டவர் கொடுக்க வச்சார். அன்னைக்கு கடைசி அன்னைக்கு அந்த டேபிளில் நின்று, ஆண்டவரே நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், எல்லாரும் போயிட்டாங்க, நான் மட்டும்தான் இருக்கேன். அந்த வாலிப காலத்தில் நான் ஜெபம் பண்ணேன் அந்த இடத்துல. ஆண்டவர் சொன்னா, யோகவா ஈரே நான் பார்த்துக்குவேன். அந்த வேர்டு தாங்க வந்துச்சு எனக்கு, யோகவா ஜாயிரே நான் பார்த்துக்குவேன், விசுவாசோடு நீ எழுந்து போன்னு சொன்னார். ஆனால் 3 மாதத்தோட அது பிறபாடு அந்த இடத்த திரும்ப அந்த நிலத்தை குத்தகைக்கு கொடுத்தான். ஆனால் குத்தகைக்கு தான் கொடுத்தாரு. ஆனால் இன்னைக்கு அவ்வளோ இடமும் ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டார். அந்த இடத்த அவ்வளோ வாங்கிட்டேன் நான். அதை கொடுத்துட்டார் கடவுள். ஒருத்தர் சொன்னார், நான் வாழ்க்கையில் பட்டேன், அந்த டவுனில் ஒரு பெரிய முதலாளி இருக்கார், எல்லா இடத்தையும் வளைச்சி போட்டுக்கிட்டீங்க. நான் கேட்டேன், நீ மட்டும் வளைச்சி போடலையான்னு கேட்டேன். நீ மட்டும் எப்படி இருக்கேன்னு கேட்டேன். நீ ஏன் அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்டேன். சரியா, நான் உங்களுக்கு சொல்கிறேன், காசு கொடுத்தே வாங்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணும். அவ்வளோ இடத்தையும் வாங்கிட்டோம். தேவன் ஒரு குறையும் வைக்க மாட்டார் தெரியுங்களா. வீடாக இருக்கலாம், காரியமாக இருக்கலாம், இடமா இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், கர்த்தர் தருவார். அவர் தான் சோசு, அவரை நம்புகிறோம், அதுதான் தருவார். அதுதான் மிக முக்கியம். அதனால் பிரியமான சகோதரர்களே, அருமையானவர்களே, உண்டை மட்டும் நல்லா
நான் புரிஞ்சு கொண்டேன். தேவன் நல்லவர், அற்புதமானவர், அவர் ஆச்சரியமானவர். அவர் நம்மளை அழைச்சிருக்கார். சிலுவையில் எல்லாம் நமக்கு செஞ்சு முடிச்சிட்டாரு. அவரை விசுவாசி நாங்கள் முன்னுக்கு போவோம். அதே மாதிரி தான் பணங்களை காரியம் எந்த சோர்ஸும் இல்லை உலகத்தில். எதுவாக இருந்தாலும் நிற்கும். மனிதரை நாங்கள் நம்பினோம்னா நின்றும். சில காரியம் நமக்கு தேவை. மனுஷர்கள் அவங்கள நேசிக்கணும். சபைக்கு மக்கள் கொடுக்கணுமா, கொடுக்கணும் கட்டாயமா, இல்லைன்னு இல்லை. அதுதான் ஆசீர்வாதம். வானம் திறக்க அதுதான் ஆசீர்வாதம். மல்கியா 3:10 நல்லா எல்லாத்துக்கும் தெரியும். வானம் ஓப்பன் த விண்டோ அண்ட் ஃபுல்ஃபில்ங்கிறாரு. வானம் திறந்து ஆசீர்வதிப்பேனாரு. அதனால் அருமையானவர்களே, என் வாழ்க்கையில் நான் ஊழியத்துக்கு வந்த நாட்களில் கொடுக்குறதே இல்லை. நீதிமான் பிசினித்தனம் இல்லாமல் என்ன செய்வான் சொல்லுங்க, கொடுப்பான். அப்போ இதை உணர்ந்தோடனே பிசினித்தனமே எனக்கு விட்டு போயிடுச்சு. கொடுக்கறதில்ல, தேவனுக்கென்று கொடுக்கறதில்ல நான் ரொம்ப கவனமாக இருந்தேன். கிவிங் அதில் நான் ரொம்ப கவனமாக மாறினேன் 2011 பிற்பாடு. நான் இன்றைக்கும் சொல்கிறேன், ஒரு 5000 தான் எனக்கு கிடைக்கும். அதில் ஆண்டவருக்கு கொடுக்க தேவன் வெளிப்பாட்டோடு எனக்கு பேசினார். அன்னையிலேருந்து இன்னைய வரைங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன், யாருக்கிட்டையும் போய்ட்டு பணம் கேட்குறதில்ல. எனக்கு பணம் தாங்க அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். நான் சொல்லியிருக்கேன், மக்களுக்கே சொல்லியிருக்கேன், நீ வந்து சபைக்கு தான் கொடுக்கணும், வீட்டில் வச்சு எனக்கு காணிக்க தரக்கூடாது. நான் சொல்லியிருக்கேன். இல்லை எல்லா ஊழியக்காரன் செய்கிற மாதிரி செய்வேன். என்ன காசு இல்லை, அந்த வீட்டுக்கு போனால் எனக்கு பணம் கிடைக்கும்னு அந்த எண்ணத்தையே ஊழியக்காரங்க வளர்த்து வச்சுட்டாங்க. அது எனக்கிட்ட வரக்கூடாதுன்னு. நான் வர்றன்னைக்கு கூட கடைசியாக டவுனில் நின்றேன். ஒரு விசுவாசி வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நான் இன்றைக்கி சம்பளம் எடுத்துட்டேன், நான் வந்து பொருள்லாம் வாங்கணும், உங்களுக்கு தெரியும் தானே, வாங்கினா கடவுள் கொடுத்துட்டு தான் நான் என்ன செய்வேன், எந்த பொருள் என் சம்பளம் எடுத்தால் ஆண்டோட பாகத்தை கொடுத்துட்டு தான் நான் போவேன், எதுவும் வாங்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும், கடவுளுக்கு தான் முதலிடம் கொடுக்குறேன்னு. அதனால் நாளைக்கு உங்களை காண முடியாது, நீங்கள் இந்தியாவுக்கு போயிடுவீங்க, இப்போ நீங்கள் வந்து வாங்கிக்கங்க வற்புறுத்துனாங்க டவுனில். அதனால வாங்கினேன். நாங்கள் வச்சு வாங்கிட்டு ப்ளஸ் பண்ணிட்டு வந்தேன். நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம ஆண்டவரை எதிர்பார்க்குற நேரம் மக்கள் சொல்லியிருக்கு, அண்ட சாலைக்கு கொண்டு வாங்க, ஃபஸ்ட்டு கொண்டாந்து கொடுங்க இங்கே. அது உங்கள் விசுவாசமும் சரி, அவருடைய விசுவாசமும் வளரும், கட்டாயமாக வளரும். அதனால் எங்கேயுமே ஆண்டவரை எதிர்பார்த்து நம்ம இருக்கணும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், காட் வில் பிளஸ், நம்மளை ஆசீர்வதிப்பார். உங்களோட வேலை, தொழில், பிஸ்னஸ் செய்ய தொடங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீதிமான் எந்த காரியத்தையும் எந்த மந்திரமும் இல்லை, தந்திரமும் இல்லை, ஒருத்தனுக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. வாயினால் கெடுத்துருவான் உலகத்தில் உள்ளவன். இந்த வாயின் வார்த்தைக்கு செவி கொடுக்காதீங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. உங்கள் வார்த்தை நல்லதாக இருக்கட்டும், கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கட்டும். முன்னேறுவோம். கொடுக்க பழகுனேன். எப்பொழுதுமே வர்ற வருமானத்தில் ஆண்டவர் கூடியதை எடுத்து வச்சுட்டு தான் நான் என் பணியவே ஆரம்பித்தேன். அது எத்தனையோ மடங்கு கர்த்தர் வளர்த்து கொடுத்துட்டார். இன்றைக்கி நான் சொல்கிறேன், அது பெரிய சாட்சி. அதனால் எனக்கு ஒரு குறையுமே கடவுள் வைக்க மாட்டார் அப்படிங்கிறது என் விசுவாசம். கர்த்தர் ஒரு குறையும் வைக்க மாட்டார், அவர் நடத்துவார், வழி நடத்துவார். அதனால் பிரியமானவர்களே, நான் சுவிட்சர்லாந்து போயிருந்தேன் ஒரு மீட்டிங்க்கு. அங்கே ஒருத்தர் பாஸ்டர் சொன்னார், முடிஞ்சோடனே சுவிட்சர்லாந்தில் நம்ம இருந்துருவோமா 2 பேருன்னாரு. நல்லா இருக்கப்பா இது. நான் சொன்னேன், நான் இருக்க மாட்டேன், நான் என் நாட்டுக்கு தான் போவேன். சுவிட்சர்லாந்து பணக்கார நாடு தான், சுவிட்சர்லாந்து அழகான நாடு தான், பணம் நிறையா இருக்கிற நாடு தான், பார்க்கவே அழகாக இருக்குது, விருப்பமாக இருக்குது. நான் கேட்டுக்கிற கேள்வி, எங்களுடைய எல்லா ஆளையும் அவங்க எடுத்துக்குவானுங்களா? எல்லா மக்களையும் எடுத்துக்குவானா? சபையில் உள்ள அவ்வளோ பேரையும் எடுத்துக்குவானா? ஸ்ரீலங்காவில் இருக்க, இந்தியாவிலேருந்து போயிருக்க இந்த இந்தியா மக்கள்லாம் எடுத்துக்குவானாவே? வறுமையில் தான் இருக்காங்க அவங்க கூட, எடுத்துக்குவானாவே? எடுக்க மாட்டேன் தானே. ஆஸ்திரேலியாவுக்கு வராதுங்கிறான்னு தான் என்ன ஆஸ்திரேலியாக்காரன் நம்மளை விசாவுக்கு, இந்தியாவுக்கே வர விசாவுக்கு என்ன போடுறாங்க பார்த்தீங்க தானே. ஒரு நாடுகளுக்குள்ளே விசா இல்லாமல் போகணுமா? ஒரு பணக்கார நாட்டில் போய் நம்ம எல்லோரும் வாழ்ந்துடணுமா? இல்லைங்க, கடவுளை அதை வைக்கலைங்க. பணக்கார நாடுங்கிறது நம்ம மைண்ட் செட்டில் தான் இருக்குது. தரித்திரம் எங்கே இருக்குது தெரியுமா? உங்கள் மைண்டுக்குள்ளே. சரியா? ஏழையாக ஒரு நாடு இருக்கலாம், நான் ஏழையாக இருக்க மாட்டேன். நான் கால் வைக்கிற இடம் ஆசீர்வாதமாக இருக்கும்.
அது வளரும், அது பிளஸிங் ஆகும், அது வளருவாங்க மக்கள், உயருவாங்க மக்கள். சரியா? நான் பணக்காரன் அடுத்தேன், நான் வந்துங்க அவர் இருந்தாரோ இல்லையோ, நான் மிச்ச நாளுக்கு அவரை காணல. அதுக்கு பிற்பாடு நான் ஜேமனுக்கு போனேன், ஒரு சேர்ச்சிக்கு போயிட்டு அங்கேருந்து நான் திரும்பி எங்கள் நாட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு ஆசை, நான் இருக்கிற நாட்டில் சபை ஆசீர்வாதமாகணும், மக்கள் ஆசீர்வாதமாகணும். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் தேசத்தின் கனியை நீங்கள் பூசிப்பீங்க. ஆண்டவர் நினச்சி அதற்கார அந்த இடத்த பணக்கார நாடை ஆக்கி ஆண்டவர் காரியம் செய்வார். அதுதான் விசுவாசிக்கிறேன். சபை அப்படி ஆகணும். அதை தான் நான் விரும்புகிறேன். அதுதான் நான் விரும்புகிறேன். எந்த நாடும் ஆண்டவர் ஏழை நாடு பணக்கார நாடு ஆண்டவர் வைக்கவே இல்லை. மைண்ட் செட்டில் தான் பவர்ட்டி இருக்குது, மனதில் தான் அந்த என்ன இருக்குது, விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான் ஆக்கிட்டார் கடவுள். அது நம்ம மனதில் தான் இருக்குது. மக்கள் தேவராஜ்யத்துக்கு முதலிடம் கொடுக்க தொடங்கினா கடவுள் ஆசீர்வச்சிடுவார், சபையே ஆசீர்வச்சு விட்டுருவார். ஒரு ஆமே. இப்போ இருக்க கட்டணம் எனக்கு தினம் 1.5 கோடி ரூபாய்கிட்ட போயிடுச்சு. மக்கள் கொடுத்தாங்கங்க, கொடுத்து இந்த கட்டணம்லாம் கட்ட வச்சாங்கங்க. நான் சொல்கிறேன், கர்த்தரை நம்புங்க. கர்த்தரை நம்மளோட பணத்தில் முதலாவது இடத்த கொடுப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார், வானத்தை திறப்பார், நுப்பாட முடியாது ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை. அதை தான் நான் கண்டடைஞ்சேன். அதனால் தேவன் ஆண்டவர் சொன்ன நீதிமான் தானே, நீனும் அப்படித்தான் இருக்கணும், நீ மாறிடுன்னு சொன்னார் கடவுள். அதனால தான் இன்றைக்கும் நான் அந்த இடத்துல அப்படி வெற்றி ஆகியிருக்கேன். நான் நினைக்கிறேன் இந்த நாள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும். நான் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தேங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறேன். இன்னும் நிறைய சாட்சி இருக்குது, சொன்னால் நிறைய நேரம் போயிடும். அதனால் பிரியமானவர்களை, நிறைய விடயத்தை கர்த்தர் மாட்டியிருக்கிறார். எங்கேயுமே நான் இன்றைக்கி சொல்கிறேன், எனக்கு ஒரு எங்கேயாவது பணம் எனக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அதுவும் அவங்களாம் அனுப்புகிறாங்க, அது அவ்வளோதான். எனக்கு இவ்வளோ அனுப்புங்கன்னு யாருக்கிட்டையும் நான் சொல்கிறதில்ல, உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் ஆண்டவர் மக்கள் ஆசீர்வச்சிருக்கார். நான் இருந்த டவுனில் ஏழையாக இருந்தவங்களாம் பிஸ்னஸ் செய்கிறாங்க. இப்போது ஒன்றுமே இல்லாதவங்களாம் டவுனில் இடமெல்லாம் வாங்கி கடைங்களாம் கட்டி வாடகைக்கு விட்டு பிஸ்னஸ் செஞ்சு இருக்க டவுன்லேயே 2-3 பேர் பிஸ்னஸில் வந்துட்டாங்க. அப்படியே மாறிக்கிட்டு போகிறாங்க. ஆண்டவர் மாற்றுவார், அவனுக்கு ஆண்டவர் செய்வார், அவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வைப்பார், ஊழியத்துக்கு பிரயோஜனமாக இருப்பாங்க. அதைத்தான் எந்த நாளும் எதிர்பார்க்கிறேன். அதைத்தான் நான் அறிக்கை எடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த மக்களை நீ ஆசீர்வதிக்கணும், இந்த மக்கள் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவர் இந்த மக்களை கொரியா மாதிரி ஆகணும், கொரியா நாடு மாதிரி ஆகணும். தரித்திரமாக இருந்த நாடு இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக ஆயிடுச்சு. அதே மாதிரி ஆகணும். உன் பிரியமானவனை நீ வாழ்றது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பாயாக. 3வது யோவான் 2ஆம் வசனம். நீ பிரியமானவனே வாழ்ந்து சுகமாக இருப்பாங்க. அவரை போல நம்ம இந்த உலகத்தில் இருக்கோம். இயேசு இருந்தது போல நம்ம இந்த உலகத்தில் இருக்கோம். அவர் எந்த நேரமும் நீட் கான்சியஸில் இருக்கல, சப்ளை கான்சியஸில் இருந்தார். அப்படின்னா கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தில் அவர் இருந்தார். எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது. நாங்கள் தேவையின் மனப்பான்மையில் அருளப்பட்டு இருக்குது. எல்லா ஆசீர்வாதமும் உங்களுக்கு அருளப்பட்டு ஆயிட்டு. பெறுறது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் ஃபெய்த்தை பொறுத்தது, வார்த்தையை பொறுத்தது, உங்களுடைய பேச்சை பொறுத்தது. உங்கள் பேச்சை ரொம்ப கவனமாக, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் மேடையில் மட்டுமல்ல, அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். நல்லா பேசுங்க. ஆண்டோட்டு வார்த்தை எடுத்து பிள்ளைகள் மேல் பேசுங்க, உங்களோட மக்கள் மேல் பேசுங்க. உங்களோட தலை மேலே ஆசீர்வாதம் தங்கி இருக்குங்க. சம்பளம் எடுக்கிற மாதம் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போகுது. இந்த வார்த்தையே நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. அது இருக்கும், கடைசி எழுதி இருக்கும், குறைவு இருக்காது. சரியா? கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. காட் பிளஸ் யூ. உங்கள் எல்லாரையும், நீங்கள் நீதிமான்கள், தகுதியாக்கப்பட்டவர்கள், நீங்கள் புது சிருஷ்டி. அதனால் அந்த எண்ணத்தோடு கூட பாஸ்டருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து கொண்டு, தேங்க்யூ பாஸ்டர், இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்ததுக்கு எல்லாவற்றுக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.